ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம். ஸோ நமக்கு வேதாந்தத்தில் வரும்போது ஒரே ஒரு விஷயந்தான், கிளாரிட்டி வந்துட்டே இருக்கணும். இந்த வேதாந்தன்றது நமக்கு வெளியிலே நிறைய ராங் ஐடியாஸ் இருக்கிறது. வேதாந்தத்துக்குள்ளே வந்த பிறகு இன்னும் நிறைய ஐடியாஸ், ராங் ஐடியாஸ் இருக்குது. இந்த ஒவ்வொரு ராங் ஐடியாவை எடுத்துட்டு வர்றதுக்கு பேர் கிளாரிட்டி ஆஃப் இது. வேறு ஒன்றுமே கிடையாது. வேதாந்த ட்ராவல் நம்ம சிலது கன்க்ளூஷன் பண்ணிவிடுவோம், ஃப்ரீ நோஷன் வச்சுருப்போம். அதெல்லாம் பழைய சம்ஸ்காரம் இருக்கும், அப்புறம் வீட்டு சம்ஸ்காரம் இருக்கும், நம்ம வளர்ந்த விதம் இருக்குது, அங்கெல்லாம் விட்டுட்டு வரணும். ரொம்ப டஃப் இது. என்ன டஃப்னா நம்ம சொந்த கருத்து அது, புரியுதா? அதுக்காகவே விடணும்னு சொல்கிறது வேதாந்தம். புரியுதா? உன் சொந்த கருத்துன்றதுனால தான் விடணும். அது சாஸ்திர கருத்தாக இருந்தால் எங்கே வேணால் சொல்லலாம் தைரியமாக. இதுதான் ஷிஃப்டிங் ஃபார் கம்ப்ளீட்டு. அப்போ சாஸ்திரத்தை நம்ம தெரிஞ்சுட்டா தான் ப்ராப்பராக நம்ம கொண்டு போக முடியும். சரி, அதில் ஞானாத் ஏவ மோக்ஷம். ஓகே, இது உபனிஷத்து வேதம் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். இதை வச்சுட்டே நிறைய பேர் விளையாடுறான்னா, மோட்சம் இதனால தான் அதனால தான் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அப்போ இதில் எவ்வளோ கன்ஃபியூஸான விஷயம். ஓகே, பக்தினால தான் மோட்சம், யோகத்தினால தான் மோட்சம், தியானத்தினால தான் மோட்சம். ஸோ இப்போ கலி காலத்திலே இதனால தான் மோட்சம். இதெல்லாம் மோட்சத்துக்குன்னு நினச்சிட்டு வரக்கூடியவங்களே ரொம்ப ரொம்ப அல்பம், ரொம்ப சொல்பமாக இருப்பார். அதுக்குள்ளே மெஜாரிட்டி பீப்புள் கன்ஃபியூஸில் இதுதான் மோட்சம்னு ஃப்ரீ நோஷனில் வாதம் வேற பண்ணுவாங்க. இதெல்லாம் கன்ஃபியூஸ்டு விஷயம். ஓகே, அதனால் அதுதான் வேதமும் சொல்கிறது. ஆனால் எங்கே என்ன சொல்கிறது, அந்த இன்டர்பிரிட்டேஷன் இருக்கு இல்லையா, அது டிஃபிகல்ட்டாக இருக்கும். திஸ் இஸ் பிக்கெஸ்ட் ப்ராப்ளம். ஓகே, என்ன இன்டர்பிரிட்டேஷன்னா, நீ கோயிலுக்கு போகணுன்னு சொல்கிறோம். ஓகே, அதுக்கு பல வழி உண்டு. புரியுதா? நீங்கள் திருவண்ணாமலைக்கு போனீங்கன்னா 4 பக்கமும் வழி இருக்கும். கிழக்க மேற்க வடக்க எந்த பக்கம் வேணால் கோயிலுக்கு போகலாம் அப்படி சொல்லலாம். அது கரெக்டு. ஆனால் கர்ப்ப கிரகத்துக்கு போனோம்னா ஒரே ஒரு வழி தான். ஃபெனட்டிக்ஸாக எந்த பக்கம் வேணால் போக முடியாது. ஒரு பக்கம் தான் திறந்து வச்சுருப்பான். புரியுதா? இன்னொரு பக்கம் சுவர் இருக்கும், எந்த பக்கமும் போக முடியாது. ஒரு சுவர் எவ்வளோ பெரிய ஆளானாலும் அதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் தான் இருக்குது. புரியுதா? அப்புறம் 2 ஃபோல்டு இருக்குது. இப்போ கோயிலில் போனோம்னா 2 வழி இருக்குது. ஒன்று எந்த வழியில் வேணால் கோயிலுக்குள்ளே போயிடலாம். ரெண்டாவது சுவாமியை போய் பார்க்கணும்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது. ஓகே, அப்போ இந்த 2 ஆக்ஷனும் இருக்கிறதுனால வெளியிலேருந்து பேசும்போது என்ன ஆகுறதுன்னா, கோயிலுக்குள்ளே எந்த வழி வேணால் போகலாம் அப்படின்னு சுவாமியை பார்க்கும்போது வெளியில் நீ இருக்கேன்னு வச்சுக்கோ, கோயிலுக்கு வெளியில் பஸ் ஸ்டாண்டில் இருக்குன்னா சுவாமியை போய் எங்கே பார்க்குறது, எந்த வழியில் வேணால் நீங்கள் போங்க சுவாமியை பார்க்கலாம். ஜென்ரல் ரூல் கரெக்ட். அது ஆனால் உள்ளர வந்த பிறகு தான் எந்த பக்கம் வேணால் போகலாம். ஆனால் சுவாமியை எந்த பக்கம் வேணால் போக முடியாது. அங்கே ஒரே ஒரு வழி தான் இருக்குது. இது 2 ஸ்டேஜ் இருக்குது. புரியுதா?
இது புரிஞ்சிக்காதனால தான் கன்ஃபியூஸ் ஆகிறது. அதனால் அவன் சொல்கிறான்னு அவன் மேலே அவர்ஷன் இருக்கக்கூடாது. அவர்ஷன் நீ ஏதாவது ஆர்கியூ பண்ணினா உனக்கு அறிவில்லைன்னு அர்த்தம். இந்த விஷயத்தில் ஆர்கியூமெண்ட்டுன்னு சொன்னீங்கன்னா ஓகே 2+2 ஆர்கியூமெண்ட், வா நம்ம வாதம் பண்ணலாம். விஷயம் தெரிஞ்சவன் ஞானியாக இருக்கிறவன் 2+2க்கு ஆர்கியூ பண்ண மாட்டான். ஏன்? அது உன் கருத்து இல்லை, அது ஞானம். அது புரியுதா? ஆல்ரெடி எக்ஸிஸ்டன்ஸ் 4. ஓகே, நீ உனக்கு புரியுது புரியலன்னு தான் மாத்திரம் சொல்லணும் மொழிய. இந்த விஷயத்தில் உன்னுடைய சொந்த கருத்தோ உன்னோட தாத்தா கருத்தோ எதுவும் கிடையாது. இது புரியுதா? இதில் ஒன்றே ஒன்று தான் புரியணும். அதுக்கு சொல்லி கொடுக்குற மெத்தட் இருக்கு இல்லையா, அந்த 2+2க்கு இந்த பக்கம் பாரு, இது 2 வச்சுக்கணும், இது 1 இப்படி வச்சுக்கணும் இப்படிலாம் நம்பர் எப்படி வேணால் சொல்லிக் கொடுக்கலாம். அதை விதவிதமாக சொல்லிக் கொடுக்கலாம். ஓகே, புளியங்கொட்டையை வச்சு பழைய காலத்தில் சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ இந்த இதெல்லாம் வச்சு நம்பர் சொல்லிக் கொடுப்பாங்க. ஓகே, அப்புறம் கையை வச்சு இப்படி பிடிச்சி கை சொல்லுவாங்க. அப்புறம் போர்டில் வச்சுருவாங்க. இப்போ கம்ப்யூட்டர்லேயே அந்த இதில் ஃபோன்லேயே சொல்லி கொடுத்துட்றாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் அட்வான்ஸ். ஓகே, அட்வான்ஸ் ஆனாலும் என்ன அட்வான்ஸ் ஆனாலும் 2+2 4 தான். எனி அட்வான்ஸு எந்த காலத்துலேயும் 2+2 4 அட்வான்ஸ். ஓகே, அதனால் கலிக்காலத்தில் வேணால் ஸ்லேட் குச்சியில் வச்சு எழுத முடியாத ஒழிய அது அட்வான்ஸ் சொல்லலாம். ஆனால் நம்பர் 4 இருக்குல்ல, எந்த காலத்துலேயும் ஒன்று தான் இல்லை, ஞானம். அப்போ ஞானாத் ஏவ மோக்ஷம், இது ஒரு விஷயம். செகண்ட் ஞானம் என்று 2 விதமாக இருக்கிறது. அது ஓகே, அந்த ஞானத்துலேயும் ஞானம் விஞ்ஞானம் இருக்கிறது. ஓகே, இந்த ஞான விஞ்ஞானத்தில் கோளாறு இருக்குது, குழப்படி இருக்கிறது திருப்பி. ஓகே, அதனால் பகவான் சமக்கிரம் மாம் அகம் பக்ஷாமி அசம்சயம், சந்தேகப்படாத உனக்கு எல்லாமே சொல்லி கொடுக்குறேன் அப்படின்றத சொல்கிறாரு. அப்படிதான். அதனால் ஸோ இதில் 2 இருக்கிறதுனால இதில் குழப்பம் வருது. ஓகே, ஞானம் விஞ்ஞானம், பரோக்ஷம் அபரோக்ஷம், அபரா பரா, சகுணம் நிர்குணம். ஓகே, அதனால் ஈஸ்வரா பிரம்மன் டபுளாக இருக்கிறது. ஓகே, அப்போ 2 விஷயமும் தெரிஞ்சுக்கிறது எதுவோ ஈஸ்வர ஞானம். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். அப்போ பர்த்லேருந்து டெத்துலேருந்து விடுதலை பண்ணுறது எதுவோ அதுக்கு பேர் மோட்சம். அந்த மோட்சம் ஈஸ்வரனை அடைந்தால் மாத்திரமே மோட்சம். புரியுதா? அப்போ குரூஷியல் ஆகிடுது. அதுக்கு மகா வாக்கிய விசாரம் இருக்கிறது. உபனிஷத்து மகா வாக்கியம் என்ன? தொம் தது அசி. புரியுதா? தொம் தது அசி, இது மகா வாக்கியம். கரெக்டா? அந்த இன்னொரு ஆள் சொன்னார அதத்துவமசி, அதை விட மோசமாக இருக்குது. தொம் தது சசி தான், தொம் தது இது இல்லைங்கிறது, தது தொம் அசி. அப்போது தத்பதத்தை விசாரித்து பண்ணி தொம்பதத்தை அதில் ஜாயின் பண்ணும். அப்படின்னா பகவானை பரமேஸ்வரனை பற்றி விளக்கம் பண்ணி அது நீன்னு புரிஞ்சுக்கணும் கடைசியாக. புரியுதா? அப்போ தத்துவமசின்றது ததுன்றது குரூஷியல் வேர்டு ஆகிடுது. இப்போ என்ன புரிஞ்சுக்கணும்? ஓகே, இந்த இந்த கோண்டு இருக்கான அவனை குழந்தையிலேருந்து அவனை சீராட்டி பாராட்டி நீதான் சொல்லி பழக்கம் வச்ச தத்பதம் மிஸ் ஆகிடுறது. புரியுதா? அப்போ தொம்பதத்துக்கு எதுக்கு பண்ணுறோன்னா தத்பதத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக தொம்பதம் ஆராய்ச்சி. ஓகே, அப்போ ஈஸ்வரன் நாலேஜ் தான். ஸோ நாலேஜ். ஓகே, திஸ் இஸ் மோக்ஷம். அப்போது இது நமக்கு கிளியர் ஆகிடுச்சுன்னா ஞானத்துக்கு முன்னாடி என்ன செய்யணும், ஞானத்துக்கு பின்னாடி என்ன செய்யணும். ஓகே, ஞானத்துக்கு முன்னாடியும் ஞானத்துக்கு பின்னாடியும் ஒன்று தான் செய்யணும், ஒரே மாதிரி தான் செய்யணும். புரியுதா? ஜஸ்ட் டிஃப்ரெண்ட் இருக்குது. என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது? ஆட்டிடியூடில் டிஃப்ரெண்ட் இருக்குது, ஆக்ஷனில் டிஃப்ரெண்ட். எத் கரோஷி யதஸ்நாசி யஜ்ஞோசி ததாசியத் எத் தபஸ்யசி கௌந்தேய தம் குருஷ்வமதர்ப்பணம். இது ஞானத்துக்கு முன்னாடி உள்ள ஸ்டேஜ். ஞானத்துக்கு பிறகு உள்ள ஸ்டேஜ்னா நைவ கிஞ்சித் கரோமீதி யுக்தோ மன்யேத தத்வவித் பஷ்யன் ஸ்ருண்வன் ஸ்பிருஷன் ஜிக்ரன் அஸ்னன் கச்சன் ஸ்வசன் ஸ்வசன் பிரலபன் விசிருஜன் கிருண்ணன் உன்மிஷன் நிமிஷன் அபி இந்திரியாணி இந்திரியார்த்தேஷு வர்த்தந்த இது தாரையே. இப்போ ஞானி 1.5 கண்ணில் பார்ப்போம்னா 2 கண்ணில் பார்ப்பானா? பஷ்யன் ஸ்ருண்வன் ஒரே மாதிரி தான் இருப்பான். ஞானி மாத்திரம் ரிவர்ஸில் நடக்க மாட்டான். ஞானி இருக்கும், அவனும் பார்க்குறேன் எல்லாரும் மாதிரி. அஜ்ஞானியும் சரி, யாரெல்லாம் என்ன பார்க்குறானோ அப்படி தான் பார்ப்பான், அப்படி தான் சாப்பிடுவான். ஒன்றும் டிஃப்ரெண்ட் கிடையாது. நைவ கிஞ்சித் கரோமிதி யுக்தோ மன்யதே தத்துவவித்து. அந்த தத்துவவித்து ஞானி என்ன பண்ணனா, நான் பார்த்தும் பார்க்கவில்லை, கேட்டும் கேட்கவில்லை, பேசினாலும் பேசவில்லை.
நான் கூட தான் சொல்லலாம், இதுக்கும் சொல்லலாம், யார் வேணால் சொல்லலாம். ஆனால் அதனுடைய பொருள் அதுக்கப்புறம் மைண்டுன்னு ஒன்று இருக்க பேக்கில் அது படுத்துமே. ஓகே, அது தெரிஞ்சதுலேருந்து விஷயம் தெரிஞ்சு போயிடும். நீ வந்து நைவ கிஞ்சித் கரோமியா இல்லை அதுலேயே போயிட்டியான்னு தெரிஞ்சிடும். அங்கே இருக்கு. அதனால ஞானத்துக்கு பின். இப்போ ஞானத்துக்கு முன்னும் ஞானத்துக்கு பின்னும் ஒரே மாதிரி தான் இருக்கிறது, அதில் வித்தியாசம் இல்லை. ஆனால் எந்த பாவனையோட பண்ணுற, ஈஸ்வரனை அர்ப்பித்து பண்ணக்கூடியது ஞானத்துக்கு முன். ஈஸ்வரனாவே செஞ்சு அந்த விஷயம் நான் இல்லைன்னு செஞ்சுக்கிறதுக்கு ஞானத்துக்கு பின். புரியுதா? அப்போது இந்த விஷயம் நமக்கு புரிஞ்சுத்துனா நமக்கு ஈஸ்வர ஞானமோ பிரம்ம ஞானமோ கன்ஃபியூஸே வராது. இதுக்கு பேர் பராபிரகிருதி அபராபிரகிருதி இன்ட்ரோடியூஸ் பண்ணுறார் பகவான். பியூட்டிஃபுல் வேர்டு. ஓகே, அதனால் நிறைய டவுட் கிளியர் ஆச்சு. ஓகே, அபராபிரகிருதி பராபிரகிருதி நான் ரெண்டும் இருக்கேன். புரியுதா? நான் தான் வியக்தமாகவும் அவ்வியக்தமாகவும் இருக்கிறேன். காரணக்காரிய காரணக்காரிய காரணக்காரியம் காரணக்காரிய காரணக்காரியம் எல்லாம் கண்டினியூஸ் எவ்ரிதிங் காரணக்காரியம் எவ்ரிதிங் காரணக்காரியம். புரியுதா? ஸோ இது டேபிள் இருக்குன்னா டேபிளுக்கு காரணம் வந்து வுட்டு. ஓகே, வுட்டுக்கு காரணம் தாவரம், செடி, செடிக்கு காரணம் பூமி. புரியுதா? எல்லாமே கண்டினியூஸ் உலகம் முழுக்க வந்து விக்ருதி, பிரகிருதி விக்ருதி பிரகிருதி விக்ருதி. இந்த பிரகிருதி விக்ருதி வந்து ஈஸ்வரா. இந்த பிரகிருதி விக்ருதிக்கு அப்பாற்பட்டது வந்து பிரம்மன். ரெண்டுமே ஒரே ஆளு தான், ரெண்டு கான்டெஸ்டில் சொல்லி கொடுக்குறது. இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இது புரிஞ்சுட்டுனா ஸோ தத்துவமசி சுலபமாக ஆகிடும். அப்போது எது ஒன்று நீ சகுணமாக பார்க்கிறையோ அது நிர்குணம். ஓகே, ஒரே பிரம்மன் 3 வேஷம் போட்டதுன்னு பஞ்சதசிக்காரி சொல்கிறார். ஓகே, அது ஜீவா, ஈஸ்வர அண்டு ஜகத். 3மே அதனுடைய டீட்டெயில் பின்னாடி பார்க்க போகிறோம். அந்த 3 விஷயமும் ஒன் ஈஸ்வரா பிரம்மன். ரைட் தான். அதனால் எந்த கான்டெஸ்டில் இருக்கிறது, எந்த விஷயத்தில் இருக்கிறது அப்படின்றது. அப்போ ஜகத்தோட பர்பஸ் என்ன தெரியுமோ? ஜகத்தோட பர்பஸ் ஒரே ஒரு ஆளுக்காக இவ்வளோ பெரிய ஜகத்து உண்டாக்குறது. ஓடும் மேகங்களும் எனக்காக அந்த இருக்க அது சத்தியம் தத்துவம். அது இப்போதான் புரிஞ்சுது. புரியுதா? இந்த ஓல் ஜகத்து எனக்காக உன்னை முமுட்சுவாக்கி முக்தனாக்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்டது ஜகத். இந்த ஒரு பர்பஸை தவிர மீது எல்லாம் பண்ணினா பிராதிபாசிகம். புரியுதா? அப்போ என்ன பர்பஸில் பண்ணுறாரு அப்படின்னு சொல்ல இந்த விஷயத்தை. அப்போ ஜகத்தை பற்றி சொல்லி கொடுக்கறதுக்கு பேர் இதுக்கு வந்து ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க சாஸ்திரத்தில். அதுக்கு பேர் பிரக்ரியா. பிரக்ரியான்னா சிஸ்டம். ஸோ சொல்லிக் கொடுக்குற மெத்தட். ஓகே, பிரக்ரியா. அது வந்து சிருஷ்டி பிரக்ரியா. சிருஷ்டி பிரக்ரியான்னா சிருஷ்டியை பற்றி விளக்கமாக சொல்லுவோம். 5 பூதத்தில் வந்தது, 3 பூதத்தில் வந்தது, எப்படிலாம் வந்தது, இதெல்லாம் டீட்டெயிலாக சொல்லுவோம். புரியுதா? இதெல்லாம் சொல்கிறதுக்கு என்ன காரணம் இல்லை சொல்கிற. நேற்றுக்கு ஒருத்தரோட பேசியிருந்தேன். நீங்கள் அன்றைக்கி வந்து ஸ்ரீரங்கத்துக்கு பேசுகிறீங்களா, என்னென்னமோ கேட்டேன் நீங்கள். ஆனால் கடைசியாக எனக்கு ஒன்று புரிஞ்சுது. ஓ, நான் போகக்கூடாதுன்றதுக்காக இவ்வளோ டீட்டெயில் கேட்டீங்களா அப்படின்னு. புரியுதா? ஒரு டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுவோம், அது சத்தியமாக பேசுகிற மாதிரி இருக்கும். ஆனால் ஃபைனல் எதுக்குன்னா போகப்படாதுன்றதுக்காக இந்த டீட்டெயில்ஸ்லாம் சேகரிக்கிறது. புரியுறதில்ல? அதுபோல் ஒரு விஷயத்தை பற்றி பஞ்சபூதான் இதெல்லாம் பற்றி பேசுகிறது. பஞ்சபூதம்ன்றது யூனிவர்ஸ்ன்றது என்னதுன்னா பிரம்மத்துக்கு வேறானது இல்லை. பிரம்மத்தை புரிய வைக்கிறதுக்காக சிருஷ்டி பற்றி சொல்கிறோம். சிருஷ்டிக்காக சிருஷ்டி கிடையாது, நாம வச்சுக்கோ. சிருஷ்டி பிரம்மத்துக்கு வேறானது அல்ல. ஓகே, தேர்ஃபோர் நகைகள் தங்கத்துக்கு வேறானது அல்ல. தங்கமே சத்தியம், நகைகள் மித்தியா. புரியுதா? அப்போ சிருஷ்டி பிரகரணத்தை பற்றி பேசுறதுக்கான காரணமே சிருஷ்டி ஒன்று இல்லை என்று ப்ரூவ் பண்ணுறதுக்காக சிருஷ்டியை பற்றி பேசுகிறோம். அது அதிஷ்டானம் வந்து பிரம்மன். அந்த புரிஞ்சுக்க. தேர்ஃபோர் சதேவ சௌமிய இதமக்ரே ஆசி ஏக்கமேவ அத்விதீயம். தெளிவு ஸ்டேட்மெண்ட்டு, வேதத்தினுடைய ஸ்டேட்மெண்ட்டு. ஓகே, இந்த சிருஷ்டி வரத்துக்கு முன்னாடி சத்து மாத்திரம் இருந்தது, பிரம்மன் மாத்திரமே இருந்தது. ஓகே, இந்த பலதாக பிரிந்திருக்க இந்த வரத்துக்கு முன்னாடி ஒரு பிரம்மன் தான் இருந்தது. இப்போ நான் வச்சுக்கோங்க, இவ்வளோ சிருஷ்டி வந்த பிறகு ஒரு பிரம்மன் தான் இருக்கிறது. புரியுதா? பலதாக இருக்கிறது, பல நகைகள் இருக்கிறது. ஆனால் தங்கம் எத்தனை இருக்கிறது? ஒரு தங்கம் தான் இருக்கிறது. ஆனால் பார்க்கறதுக்கு பலதாக இருக்கிறது. அப்போது நகைகள் வரத்துக்கு முன்னாடி அத்வைத தங்கம், அத்வைத கோல்டு. நகைகள்லாம் வந்த பிறகும் என்ன, நகைகள்லாம் பார்த்துண்டு அத்வைத கோல்டு சொல்ல. சிம்பிள் அறிவு தானே. இது என்ன பெரிய பாண்டித்யம் வேணுமா என்ன? இதெல்லாம் வேணும். இந்த மித்யா உலகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து இன்டலெக்சுவல் வேணும். புரியுதா?
உன்னை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு இன்டெலிஜென்ட் இருந்தப்ப, புரியுதா? இன்டெலிஜென்ட். ஓகே, இதுக்கு சும்மா அறிவெல்லாம் கசக்கி பிரிய வேண்டாம். அது இருக்கிற மாதிரி பார்த்தோம்னா இன்டெலிஜென்ட். ஓகே, இல்லாதது விவரமாக பேசுனா இன்டலெக்சுவல் பேர். இது டிஃப்ரெண்ட். ஓகே, அதனால் ஸோ இது சத் பிரம்மன் மாத்திரமே இருந்தது. அப்போது சஜாத்திய விஜாத்திய சொகத பேத ரகிதமான அத்வித்தியம் மாத்திரமே இருக்கிறது. அப்போ பேதம் என்பது கிடையவே கிடையாது. அப்படின்னா பேதம்ன்றது இருக்கவே முடியாது. பிரம்மத்துக்கு வேறு ஒன்றும் இருக்க முடியாது, இம்பாசிபிள். ஓகே, இது வந்து அறகுற ஞானம். இப்போ நான் சொன்னது அறகுற ஞானம். அப்படின்னா இதுவும் கேட்டுட்டு போனா பிரச்சனை ஆகிடும். அந்த இருக்க முடியாது சொல்லக்கூடிய பிரம்மன் இருக்க கோண்டு நீ அது, புரியுதா? என்னை விட்டுட்டு அது மாத்திரம் அப்படியே சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அது அப்போது கன்க்ளூஷன் அகமேவ சத்தியம் அந்நியத்து மித்யா. மித்யான்னு என்ன? நாட் டிஸ்மிஸ், அது தோற்றம், அப்பியரன்ஸ். ஓகே, அப்பியரன்ஸ். அதை உபயோகப்படுத்திக்கோ, யூஸ் பண்ணிக்கோ, என்ன வேணால் பண்ணிக்கோ, அதுக்கு சத்தியத்து புத்தி கொடுக்காது, அது சத்தியம் கிடையாது. ஓகே, அவ்வளோதான். ஓகே, அதனால் அதை புரிஞ்சுத்துனா இது பண்ணுங்க. அப்போது சாஸ்திரத்தில் வந்து நிறைய பிரக்கிரியா சொல்கிறது. ஓகே, அவஸ்தாத்திரையா பிரக்கிரியா. பிரக்கிரியா இது சிஸ்டம், அந்த இது சொல்லிக் கொடுக்குற மெத்தடு. ஓகே, அப்புறம் பஞ்சகோஷ பிரக்கிரியா, திர்க்கு திருஷ்ய பிரக்கிரியா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விவரமாக டீட்டெயிலாக சொல்லிட்டு இருக்கோம். அதுலேருந்து டீட்டெயில் திருக்கு திருஷ்ய பஞ்சகோஷா இதெல்லாம் சொல்கிறது என்ன? ஆத்மா சத்தியம். பஞ்சகோஷா இருக்க அன்னமய பிராணமய மனோமய விஜானமய ஆனந்தமய, இதெல்லாம் வந்து டூப்ளிகேட். ஓகே, அமெரிக்கன் டைமண்ட், புரியுதுல? அப்போது அது இல்லவே இல்லை. இல்லாத பஞ்சகோஷா பற்றி டீட்டெயிலாக பேசிட்டு இருக்கக்கூடாது. ரத்த நாளங்கள் எப்படி வருகிறது, வந்து உனக்கு வந்து இது வருதா, கேன்சர் வருதா, இல்லை உனக்கு வந்து ஐ இது வருதான்னு, அதெல்லாம் பொய். வந்தால் கூட பொய் தான், பொய்யான விஷயம் வந்துட்டு போட்டோம், என்ன இருக்கட்டுமே. நான் சத்தியம், சொல்கிற ஆள் சத்தியம், அந்த எக்ஸ்பீரியன்ஸர் சத்தியம். எக்ஸ்பீரியன்ஸ் பெயின் இருக்குல்ல, அது பெயின் மித்தியா. ஓய், புரியுது? பெயினை ரிசீவ் பண்ணி சொல்கிறல்ல, அது சத்தியம், அது நான் எக்ஸ்பீரியன்ஸர். நல்லா இருக்குது நீங்கள் உங்கள் நியாயம். அதனால் ஸோ அப்போ காரண காரிய பிரக்கிரியா அல்லது சிருஷ்டி பிரக்கிரியா பிரம்மத்துக்கு வேறாக இல்லை. எல்லா டீட்டெயிலும் விளக்கமாக சொல்கிறதுனுடைய ரீசன் அதுதான். ஓகே, அப்போ இந்த அயம் ஆத்மா பிரம்ம. ஸோ இந்த 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 ஃப்ளோ தெரியணும். ஓகே, பிரம்மத்தை நிர்ணயம் பண்ணி ஆத்மாவை சொல்லி, அந்த ஆத்மா பிரம்மன் சொல்லி, அந்த ஆத்மா நான் சைத்தன்யம் கான்ஷியஸ். நீ கான்ஷியஸா இல்லையா? எவ்ரி டைம் கேட்டு பாரு, நீ கான்ஷியஸா இல்லையா? ரெண்டு தான், மேட்டர் அண்ட் கான்ஷியஸ் சொல்லக்கூடாது. ஓகே, மேட்டர் கிடையாது, நீ கான்ஷியஸ். ஓகே, அதை புரிஞ்சுட்டேன்னா புரிஞ்சு. அப்போது கவனமாக கேளு. அப்போ காரண காரிய பிரக்கிரியா அல்லது சிருஷ்டி பிரக்கிரியா அப்படின்னா எது ஒன்று வந்து காரியம் சொன்னாலே என்ன புரியுது? காரியம் சொன்னாலே காரணம் இருந்தாகணும். ஓகே, இந்த பிரபஞ்சம் முழுக்க காரியம் சொல்லிட்டா படைக்கப்பட்டவன் இருந்தாகணும். அந்த படைக்கப்பட்டவனுக்கு இறைவன் அப்படின்னு நம்ம அறிமுகப்படுத்துகிறோம். ஓகே, படைத்தவன் படைக்கப்பட்டது, அந்த படைத்தவன் படைக்கப்பட்டது நம்ம போன வகுப்பில் பார்க்கும்போது அந்த விஷயத்தை பற்றி சாஸ்திரத்தில் தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் துவைதி. ஃபஸ்ட்டு வேதத்தில் வேதாந்தத்துக்குள்ளே வர்றது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நீ வந்து படைத்தவன் படைக்கப்பட்டது ஈஸ்வரன் அப்படின்றத அறிமுகப்படுத்துறதே துவைத்தம். புரியுதா? அப்போ துவைத்தத்தில் நான் துவைத்தம் இது உங்களுக்கு வந்து பிஹெச்டி பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் இம்பார்ட்டன்ட் இல்லையா? பிஹெச்டி எவ்வளோ இம்பார்ட்டனோ ஈக்குவலி அந்த குழந்தைக்கு அந்த ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டு வந்து ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். எவ்ரி ஸ்டாண்டர்ட் இம்பார்ட்டன்ட். புரியுதா? ஏன்னா எவ்ரி ஸ்டாண்டர்ட் வந்து ட்ரூத்துக்கு விட்டுட்டு போகிறது. ஓகே, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு தான் பிஹெச்டி. புரியுதா? அப்போ அதனுடைய நிலைமை வேறு, ஆனால் அது இம்பார்ட்டன்ட். புரியுதா? அப்படி நம்ம இப்போ இது தெரிஞ்சுக்கிட்டோம்னா போகிறோம். சரி, அப்புறம் என்ன சொல்கிறது? இந்த இந்த காரணத்தை வந்து காஸ், இந்த என்டையர் யூனிவர்ஸை 3 டைப்பாக பிரிக்கிறது. அது என்னென்னா நிமித்த காரணம் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ் நிமித்த அபின்ன நிமித்த உபாதான காரணம் செகண்ட் ஸ்டேஜ், அண்ட் தேர்ட் ஸ்டேஜ் வந்து விவர்த்த உபாதான காரணம். இது தெளிவாகிடுச்சுன்னா இந்த சிருஷ்டியை நீ எப்படி பார்க்க போகிற சொல்லு. அப்படி உனக்கு எந்த சக்தி கெப்பாசிட்டி இருக்கோ அந்த விதத்தில் ஆனஸ்டியாக. இங்கே தான் இன்டலெக்சுவல் ஆனஸ்டி வேணும். எனக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது, ஆனால் திருஷ்டி வேறு மாதிரி பார்க்குறேன்னா அது திருஷ்டி பட்டுடும், ப்ராப்ளம் ஆகிடும். புரியுதா? அதனால் எனக்குள்ள என்ன இருக்கிறதோ அந்த திருஷ்டியில் அந்த விஷயத்தை பார்த்து அந்த விஷயத்தை வெளியில் கொண்டு வா. புரியுதா? அதனால் ஃபஸ்ட்டு விஷயம் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகம் வந்து நமக்கு சத்தியம். ஓகே, அந்த வேத பூர்வத்தில் நமக்கு வந்து சத்தியமாக இந்த உலகத்தை வச்சு நமக்கு ஸ்வதர்மத்தை கொடுக்குறது.
ஸ்வதர்மத்தை கொடுக்கும்போது இந்த உலகம் மெட்டீரியல் வந்து சத்தியமாக இருக்கிறது தான் அநித்தியம் சொல்ல முடியும். புரியுதா? அதில் தான் வைராக்கியம் வர முடியும். அதனால் சத்தியமாக நினச்சிக்கிறது அது வந்து இம்பர்மனண்ட்டு, அது ஒரு நாள் புட்டுக்கிட்டு போயிடும் அப்படின்னு புரிஞ்சுட்டு போகும்போது தான் அப்போ நம்ம அதில் தோஷ புத்தி வர்றதுனால ஈஸ்வரனை கொண்டு வரணும். அப்படின்னா ஈஸ்வரன் ரொம்ப பார்த்திங்கன்னா அப்புறம் விவரத்தை போகுது. இதெல்லாம் படிப்படியாக ஸ்டெப்ஸ் கொண்டு போகிறது. ஓகே, கிராஜுவலி லாங் ஸ்டெப்ஸு. அப்போது செகண்ட் என்னென்னா பகவானே பிரபஞ்சமாக மாறியிருக்கிறார். ஓகே, அவர் தான் வியக்தமாகவும் அவ்வியக்தமாகவும் மாறுறார். மேனிஃபெஸ்ட் அன்மேனிஃபெஸ்டாக இருக்கிறது யாருன்னா ஈஸ்வரா. அப்போ ஈஸ்வரனே இந்த சிருஷ்டியை உண்டாக்குறார். அப்புறம் பிரளய காலத்தில் தனக்குள்ளார் ஒடுக்கிறார், எடுத்துக்கிறார். புரியுதா? சிருஷ்டி இது வந்து சைக்கிள் ப்ராசஸ். ஓகே, சிருஷ்டி லய அண்டு இது பாட்டு போயிட்டே இருக்கிறது. இப்படி நமக்குள்ளார போயிட்டு இருக்கிறது. இந்த பிரம்மன் எப்படிப்பட்டது? வியக்தம் அவ்வியக்தம், மேனிஃபெஸ்ட் அண்ட் அன்மேனிஃபெஸ்டுக்கு அப்பாற்பட்டது. அப்பாற்பட்டதுன்னு என்ன அப்படின்னா பிரம்மன் காரண காரியத்துக்கு அதிஷ்டானம். அதிஷ்டானம்ன்றது காரணம் கிடையாது. காரணன்ற சொல்லு வேற, அதனுடைய பிளைன் வேற, அதிஷ்டானன்ற பிளைன் இதுவே தக்கறார். ஓகே, அதிஷ்டானன்றது காரணம். இதுக்கெல்லாம் காரண காரியத்துக்கு காரணம் சொல்லிடக்கூடாது. காரண காரிய விலட்சணம் எதுவோ அதுக்கு பேர் அதிஷ்டானம். ஓகே, அதாவது இதனுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் அது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இது இப்போ கூட நான் சொல்கிறது பல பேருக்கு புரியாது. புரியுதா? எனக்கு தெரிஞ்சுதான் சொல்லிட்டு இருக்கேன் நான். புரியுதா? ஆனால் கூட ஒரு நாள் இது புரியும். ஏன்னா இது ட்ரூத் என்றைக்கோ ஒரு நாள் புரியும். புரியுதா? அதிஷ்டானம் என்ன, காசுனா என்ன, எஃபெக்ட்னா என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ வேர்ட்ஸ் வந்து விளையாட்ஸ் மாதிரி இருக்கும். அப்போ அதிஷ்டானம் புரிஞ்சுதுன்னா அதுக்கப்புறம் மொத்த ஞானமே புரிஞ்சுதுன்னு அர்த்தம். எனக்கு அதிஷ்டானம் புரியுது சுவாமி, ஆனான்னு சொல்லணும்னு வச்சுக்கேன், பட்டுன்னு போட்டேன்னா போச்சு, புட்டுன்னு போயிடுச்சு. அப்போ அதிஷ்டானம் புரியறது சிரமமான விஷயம். இப்போ சத்தம் கேட்கறது, ஆனால் அந்த வேர்டோட மீனிங் என்னன்றது போக போக புரியும். சரி, இப்போ நமக்கு அடுத்தது வரும். ஆச்சாரியர் வந்து 3 சத்தியத்தை கொடுக்குறாரு. பிராதிபாசிக சத்தியம், வியாபாரிக சத்தியம், பாரமார்த்திக சத்தியம். சத்தியமே ஒன்று தான், ஏக்கம்தான் சத்தியம். 2 சத்தியம் இருக்க முடியாது. ஆனால் அவர் வந்து மனிதர்கள் அனுபவத்தில் சத்தியமாக எதை பார்க்குறாலோ ஃபஸ்ட்டு லெவல் வந்து பிராதிபாசிகம். பிராதிபாசிகம் எதுவுமே 1ஆம் நம்பர் டுபாக்கூர் சொல்லுவான். ஓகே, அந்த டுபாக்கூரையே சத்தியம் சொல்கிறார் அவர். புரியுதா? இது ஆச்சாரியனுடைய கருணை. புரியுதா? நீ என்ன வச்சுன்னு இருக்கியோ அதுவே ஒரு சத்தியம் வச்சுட்டு உன்னை லிஃப்ட் பண்ணுறாரு அங்கேருந்து. நீ இப்படி நினச்சின்னு இருக்கிற பாரு, ஈஸ்வரன் எல்லாமே நானே பண்ணுறேன், எல்லாம் அது பண்ணுறேன்னு, அதெல்லாம் பிராதிபாசிக்கம். ஓகே, அது ஒரு சத்தியம். ஏன்னா உனக்கு ஃபீலிங்ஸ் இருக்கிறது, ப்ராப்ளம்ஸ் இருக்குது, கண்ணுலேருந்து தண்ணி வருது, ப்ராப்ளம்ஸ் திட்டுறோம், இதில் பண்ணுறோம் இல்லையா, இல்லை ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறோம் இல்லையா, இதெல்லாம் பிராதிபாசிக்க சத்தியம். ட்ரூத்து, உனக்கு ட்ரூத் அது. புரியுதா? அதனால் பிராதிபாசிக்க சத்தியம் வச்சுக்கோ. ஓகே, எக்ஸ் வச்சுக்கிற மாதிரி. ஓகே, கணக்கில் வந்து எக்ஸ் வச்சுட்டே வருவோம். அது எக்ஸு கணக்கு, இது ஆன்சர் கிடையாது. ஓகே, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒரு நம்பர் வருமே, அந்த நம்பர் சத்தியம். புரியுதுல? அப்புறம் எக்ஸு திருப்பி எக்ஸு இவ்வளோ தூரம் நமக்கு ட்ராவல் பண்ணிச்சு எக்ஸை, அப்படியே அந்த நம்பர் பக்கத்தில் எக்ஸ் போட்டு விடக்கூடாது. அது டிஸ்மிஸ் பண்ணுறதுக்காக அதை வச்சுட்டே ட்ராவல் பண்ணணும். புரியுதுல? நீனே இவ்வளோ பண்ணும்போது வேதாந்தம் பண்ணாத சொல்லு. அதனால் இது பண்ணும். அதனால் ஸோ இதில் பிரத்யக்ஷ பிரமாணம், அனுமானம், அர்த்தாபத்தி, அனுபலப்தி, உபமானம். ஓகே, இதெல்லாம் ஒரு கோணத்தில் வந்து பிராதிபாசிக சத்தியம்னு அர்த்தம். புரியுதா? ஸோ இந்த பிராதிபாசிகத்துக்குள்ள விவகாரிக சத்தியத்தை கொண்டு வரணும். அப்போ தான் அந்த பிரத்யக்ஷத்துக்கு ஒரு பலம் உண்டாகும். புரியுதா? அந்த பிரத்யக்ஷத்தில் பிராதிபாசிகத்தை கொண்டு வரணும்னா என்ன செய்யணும்னா, அந்த பிரத்யக்ஷத்தில் விவகாரிக சத்தியமாக டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு என்ன செய்யணும்னா அதை பரோட்சத்துக்கு கொண்டு வரணும். பரோட்சத்தை பிரத்யக்ஷமாக பண்ணினா விவகாரம். ஓகே, ஏன்னா பரோட்ச ஈஸ்வரன் அவர் வைகுந்தத்திலேயோ அல்லது கைலாயத்திலேயோ எங்கேயோ இருக்கிறார், பரலோகத்தில் இருக்கிறார் நினச்சின்னு இருக்கல. அது வேதாந்த சாஸ்திரத்து மூலமா நீ பார்த்துட்டு இருக்க பிரத்யக்ஷம், அனுமானம், உபமானம், அர்த்தபத்தி, உபலப்தி, என்ன உபமானம் என்ன அறிவு சொன்னாலும் ஈஸ்வரனுக்கு வேறானது அல்ல. இது முதல் நாலேஜ். புரியுதா? அந்த ஈஸ்வரனை கொண்டு வர அந்த பிராதிபாசிக மெட்டீரியல் வேர்ல்டு வந்து நமக்கு விவகாரத்துக்கு யோக்கியதாக மாறும். புரியுதுலைப்பா? பிராதிபாசிக்கத்துலேருந்து இந்த சயின்ஸ் பார்வையில் பண்ணினா பிராதிபாசிக்கம். அவன் ஒரு பெரிய தீசிலாம் கொடுத்து எவ்வளோ செலவு பண்ண அடிச்சு போடுவான் நம்ம போய் இப்படி சொன்னால்.
புரியுதா? ஆனால் அது பிராதிபாசிக சத்தியம். சத்தியம் பா, நீ சொல்கிறது சத்தியம் அப்படி சொல்லணும். ஆனால் பிராதிபாசிகம் முதல் ஃபஸ்ட்டு லெவல் ஆஃப் சத்தியம் அப்படி சொல்கிறேன். அதில் ஈஸ்வரன் கொண்டு வா தான் சத்தியம். ஏன் அங்கே சாஸ்திர அறிவிக்கூடாது, நிமித்த உபாதான காரணம் சொல்லிருக்கு. ஓகே, ஒன்று இதை ஒத்துக்கணும், இல்லைன்னா டிஸ்மிஸ் பண்ணணும். சாஸ்திரம் சொல்கிறது பொய் அப்படி சொல்லணும். ஒன்று ஏதாவது ஒன்றுத்தில் வரணும். ரெண்டு கண்ணா நரசிம்மராவ் மாதிரி இருக்கக்கூடாது. புரியுதா? ஸோ இதில் வா இல்லாட்டி அதில் வா. புரியுதா? இது ஒத்து சாஸ்திரபரமான சிரத்தை இருக்கு இல்லையா? அப்போ நிமித்த உபாத் எனக்கு புரியல, கெப்பாசிட்டி இல்லை, அது வேறு விஷயம். நான் புரிஞ்சுக்கணும். திருப்பி எனக்கு இந்த விஷயம் வந்து ஏற்றுக்க முடியல, ஒத்துக்க முடியல, இது எனக்கு கெப்பாசிட்டி இல்லை, அது பரவாயில்ல. புரியலன்றது சொல்லக்கூடாது. புரியுறதுல? அதனால் ஸோ விவகாரிக சத்தியம், அதாவது ஆல் டிரான்சாக்ஷன்றது அபரா பிரகிருதி. புரியுதா? விவகாரம். அப்போது நமக்கு இந்த ஜீவ யாத்திரையில் நம்ம ரெண்டாக பிரிச்சுருக்கோம், 12+12. இப்போ ஒரு 12ன்றது விவகாரிக சத்தியத்துக்காக நம்ம வச்சுருக்கோம், இன்னொரு 12ன்றது பாரமார்த்திக சத்தியத்துக்காக வச்சுருக்கோம். புரியுதா? இந்த ஒரு 12 வந்து விவகார சத்தியத்தை இல்லாமல் பிராதிபாசியத்தை கொண்டு போயிட்டு நான் பாரமார்த்திக சத்தியத்துக்கு இன்னொரு 12 பண்ணுறேன்னா எத்தனை ஜென்மமானாலும் மாறாது. புரிஞ்சுதில்ல? அதனால் 2 12 தான் இருக்கிறது. ஒன்று விவகார சத்தியம், இன்னொன்று வந்து பாரமார்த்திக சத்தியம். பிராதிபாசிக சத்தியத்தில் 24 ஹவர்ஸும் இருக்கும். புரியுதா? அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஷிஃப்ட் பண்ணுறோம், விபாகம் பண்ணுறோம். இப்படி பண்ணினா தான் அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் 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 பாரமார்த்திக்கு, இதில் கொஞ்சம் பாரமார்த்திக்கு, இதில் கொஞ்சம் பாரமார்த்திக்கு வரும். புரியுதா? ட்ரை பண்ணலாம் அது. ஓகே, இதுதான் அதில். ஸோ டோட்டலாக இங்கே வந்து திருக்குன்னத்தூரில் அந்த மகாநாராயண சுவாமி ஆலயம் இருக்க, அது முழுக்க முழுக்க 57 நாளும் விவகாரிக சத்தியம். புரியுங்க? அதில் இல்லைன்னா ஒரு ஸ்டெப்ஸ் கூட அது போக முடியாது. உங்களுக்கு இப்போ ஆல்பம்லாம் பண்ணி கொண்டு வந்துடுவாங்க. புரியுதா? அதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஆல்பம் எப்படி இருந்தது, செகண்ட் ஆல்பம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இம்பாசிபிள். புரியுதா? இம்பாசிபிள் எதுவுமே இம்பாசிபிள் கிடையாது. ஒய்? பிகாஸ் எவ்ரி திங் ஈஸ்வரா. புரியுதா? அதில் இம்பாசிபிளும் அவர் தான், பாசிபிளும் அவர் தான். புரியுதா? எவ்ரி திங், எனி திங் வந்து ஈஸ்வரா. புரியுதா? அது வந்து அப்போது நெக்ஸ்ட்டு வந்து பாரமார்த்திக சத்தியம். பாரமார்த்திக சத்தியன்றது காரண காரிய பிரக்கிரியா அல்லது சிருஷ்டி பிரக்கிரியாவை விசாரம் பண்ணுறது மூலயமா பாரமார்த்திகத்துக்கு போகிறோம். ஐடியா? ஓகே. அப்போ சிருஷ்டி அல்லது பிரபஞ்சம் சாஸ்திரம் சொல்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒரே ஒரு காரணம், பிரம்மத்துக்கு வேறானது இந்த ஜகத்து கிடையாது. அந்த ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்காக சிருஷ்டி பிரகரணத்தை, இந்த உலகத்தை பற்றி ஜகத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறோம். புரியல? அப்போ திரும்பவும் நம்மளுடைய கோல் எங்கே வரணும்? திருப்பி சுற்றி அங்கே தான் வரப்போகிறோம். முழுக்க இந்த 5 நாளும் 6 நாளும் இறைவனை அடைவது நம்முடைய குறிக்கோள். புரியுதா? இறைவனை அடைவது. அப்போது இறைவனை அடைவதுன்றது, ஸோ இறைவனை அடைவதை குறிக்கோள் என்றால் இறைவனை அடைவதற்கான ஞானத்தை அடைவதும் லட்சியம். நெக்ஸ்ட் லட்சியம் இப்போ என்ன ஆயிடுச்சு நமக்கு? இறைவன் அடைவது மாத்திரம் ஆசை இருக்குது சாமி அப்படி சொல்லக்கூடாது. அந்த இறைவன் அடைவதற்கு என்ன பண்ணணும்? இறைவனை பற்றின ஞானத்தை அறிந்து கொள்வது மோட்சம். புரியுதா? அப்போ ஈஸ்வர ஞானம் இருக்குது. அதுதான் நம்முடைய குருகுலத்தில் என்ன வச்சுருக்கோன்னா மோட்டோ பிரம்ம வேத பிரம்மைவ பவதி. யோசிச்சு இருந்துச்சு அன்றைக்கி ஒரு 10-20 மகா வாக்கியத்தை வச்சுட்டு டக்குன்னு கண்ண மூடி நான் எக்ஸாம்பிள் எழுதுகிற மாதிரி வைக்கல. புரியுதா? புரியுதா? ரொம்ப நிறைய எக்ஸாம் படிக்க வேண்டியது இருக்குன்னு வச்சுக்க. அப்படி எதை போய் ஒரு மண்டே போட்டு இப்படி பார்த்துட்டு கண்ணை மூடி ஒரு கொஸ்டின் பண்ணால் அதை 2-3 படிச்சுட்டு போகணும். அவ்வளோதான் டைம் இருக்கு. புரியுதா? அதனால் அது விஷயம் இல்லை. இது சிந்திச்சு யோசிச்சு அப்படியே இதில் அப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லி பிரம்ம வேத பிரம்மை பற்றி அது தத்பத விசாரம். அது புரியுதா? இப்போ தத்பத விசாரத்தை பண்ணினா நீ தத்பதமாக ஆயிடலாம். ஓகே. அப்போ பிரம்ம ஆப்னோதி பரம். புரியுதுல? அதனால பிரம்மவித் ஆப்னோதி பரம். அப்போ ஈஸ்வர ஞானம் ஏவ மோக்ஷம். இது ஸ்வேதாவசர உபனிஷத்துடைய தாத்பரியம். புரியுதா? அதை நமக்கு திரும்ப 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 சொல்லப்படுது. முழுக்க எல்லா அத்தியாயத்தில் அது திரும்ப திரும்ப சொல்லப்படுது இந்த ஒரு விஷயத்தை. சரி, ஓகே. இங்கே வந்திருக்க நாமெல்லாம் வந்து முமுக்ஷுக்கள், நாட் புபுக்ஷு. புபுக்ஷுனா தின்னுட்டு போகிறது இருக்கு. ஒரே குறிக்கோள் வந்து என்ன வத்த குழம்பு வச்சாலா, மோர் குழம்பு வச்சாலா, அதில் வந்து வெண்டைக்காய் போட்டாலா, இல்லை சுண்டக்காய் போட்டாலா, அந்த மோர் குழம்புல 2ம் போடலாம். தெரியுமில்ல? அது இம்பார்ட்டன்ட் இல்லை. புரியுதா? ஸோ அதெல்லாம் சைடு பேசவே கூடாதுன்னா வந்து முமுக்ஷு ஆகிட்டான், அதனால் சாப்பிட்ற இடத்துல சீரியஸாக இருக்கக்கூடாது, மூஞ்செல்லாம் வச்சுருந்தேன்.
அந்த ஆனந்தமாக இருக்கணும், அது டேஸ்ட்டு தான் சொல்லணும், இருக்கிற சொல்லணும். இப்படிதான் நிறைய பேர் இன்னொரு குரூப் இருக்குது, அவன் ஒரு சீரியஸ் குரூப்பு. அது ஆனந்தம். இப்படின்னா இது பிரம்மன்றது ஆனந்தம், நாட்டு சுடுமுஞ்சி ஆனந்தம். இது சுடுமுஞ்சி ஆனந்தம், சுடுமுஞ்சும் ஆனந்தம் இந்த பிரம்மன். இப்படிதான் ஆனால் பிரம்மன் நாட்டு சுடுமுஞ்சி. அதனால மோட்சம்ன்றது புருஷார்த்தம், மோட்சன்றது புருஷார்த்தம். மற்ற 3 புருஷார்த்தம் சாத்திய வஸ்து, இப்போ இல்லை அடையக்கூடியது. இந்த மோட்ச புருஷார்த்தம் ஒரு தினசான விஷயம். அது என்னன்னா சித்த வஸ்து, இருக்கிறதே அடையிறது. இருக்கிறதே அடையிறது எப்போ அடையலாம்? மறந்துட்டான், விட்டு போயிடுச்சுன்னா அப்போ அடையிறதுக்கு. அப்போ மறந்து விட்டோம், ஞாபகப்படுத்துறது மாத்திரமே வேதாந்தத்தின் வேலை. வேதாந்தம் ஒன்றும், அதனால தான் வேதாந்தம் ஈஸின்னு சொல்கிறேன். உனக்கு ஏற்கனவே இருக்கிறத ஞாபகப்படுத்துறது, அவ்வளோதான் சுலபம். ஓகே, நீ அடம்பிடிச்சுன்னு வச்சுக்கோ, அப்படி கிடையாது. நீ ஃப்ரீ நோஷனில் ஆர்கியூ பண்ணால் தான் ப்ராப்ளம் வருது. ஃப்ரீயாக விட்டுட்டேன்னு வச்சுக்கோ, குரு சாஸ்திரத்தை ஃப்ரீயாக விட்டுட்டேன்னா உன்னை, ஏன் ஐடியா உன் ஐடியாவா சரி சொல்லு, அந்த ஐடியாவெல்லாம் கலைச்சி அதுக்கப்புறம் உன் ஐடியா வந்து ராங்னு சொன்ன கோவம் வரும். டிப் ஆஃப் த நோட்ஸில் இருக்கும் கோவம். நாங்கள் அப்போ நாங்கள் சொல்கிற கருத்து தப்பா அப்படின்னு. நீ சொல்கிற கருத்து கரெக்டு தான், ஆனால் கூட பாரு அப்படியே சுற்றிக்கிட்டு அந்த ரோடெல்லாம் சுற்றி அப்படியே அந்த குழந்தைய காரில் கூட்டிகிட்டு போய் ஊட்டினான் சாப்பிட்டேன். ஒருத்தி அப்படி தான் ஊட்டினான். இங்கே பாரு கடையை பாரு, அப்படி தனசேகர் ஸ்ட்ரீட்டில் பார்த்தேன், இப்படி கூட சாதம் ஊட்டலாமா அப்படின்னு. அப்புறம் தான் நான் தெரிஞ்சினேன், ஓ இவனை ஊராக கூட்டிகிட்டு போவான். அதனால் மோக்ஷன்றது ஸோ அத்தர பிரம்ம சமஸ்ருதே அமிர்தம் பவதி. நாளைக்கு எங்கேயும் அடையிறதில்ல, இப்போவே நீ மோட்சத்தில் தான் இருக்க, தெரியாமல் இருக்க, அவ்வளோதான். புரியுதா? அது தெரிய வைக்கிறதுக்காக. ஸோ புருஷ சுத்தத்தில் பியூட்டிஃபுல்லாக சொல்கிறது, தம்மேவம் வித்வான் அமிர்தம் இக பவதி. ஸோ பியூட்டிஃபுல் சொல்கிறது. அதனால் ஸோ சாஸ்திர வழிகாட்டில் நமக்கு ஜீவ யாத்திரை கொடுக்கறது. இப்போ நமக்கு ஒரு கொஷின் வரும். என்ன கொஷின் வரும்? 12 + 12 இயர்ஸ். ஓகே, 24 இயர்ஸ். ஆஃப்டர் த 24 இயர்ஸ் நீ ஜீவன் முக்தனா? அப்போ கிடையாது. இப்போ இல்லை இன்னும் கணக்கு கொடுத்துருக்கல. ஓகே, என்ன கணக்குன்னா நமக்கு 3 கணக்கு ப்ராப்ளம் இருக்குது. அது என்னென்னா, ஒன்று தோஷம், இன்னொன்று பழக்கம் குழப்பம், 3வது பழக்கம். ஓகே, 3 டிஃபெக்ட் நமக்குள்ளே இருக்குது. அந்த 3 டிஃபெக்ட் எடுக்கிறதுக்காக இந்த 24 இயர்ஸ் ஒரு கணக்கு கொடுத்துருக்கு. ஓகே, அது ஒருத்தன் 2 வருஷத்துல எடுத்துக்கலாம், ஒருத்தன் 24 வருஷம் எடுத்துக்கலாம், இன்னொருத்தன் 24 ஜென்மா எடுத்துக்கலாம். நோ ப்ராப்ளம். புரியுதா? இது ஒரு கணக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். புரியுதா? தோஷம், குழப்பம், பழக்கம், இந்த 3 நமக்குள்ளே ஒளிஞ்சின்னு இருக்கிறது. அது என்ன? தோஷம்ன்றது என்ன? நோய். ஓகே, என்ன நோய் இருக்குது? மலம். அப்படின்னா நமக்கு 3 டிஃபெக்ட் இருக்கிறது இந்த வேதாந்தத்துக்கு. அது என்னென்னா, சாதன சதுஷ்டியம் டிஃபெக்ட் இருக்குது, டெபிசிட் இருக்குது, நாட் எ டிஃபெக்ட், டெபிசிட். ஓகே, தோஷம். 2வது தோஷம் மேதாசக்தி. மேதாசக்தின்னு என்ன? ஷிபிர் டு ஷிபிர், கிளாஸ் டு கிளாஸ். புரியுதா? அந்த கிளாஸில் கேட்கும்போது அதில் ஒன்றி போயிடுவோம். நெக்ஸ்ட்டு கிளாஸ் போகும்போது இதை மறந்து போயிடுவான். அன்னைக்கு ஃப்ரெஷ், எவ்ரி டே ஃப்ரெஷ், எவ்ரி ஷிபிர் ஃப்ரெஷ். வா, இந்த ஷிபிர் தான் இருக்கிறதுலேயே சூப்பர் சாமி. டே, இதுக்கு முன்னாடி சொன்னியா, அதாவது ஞாபகம் இருக்கா? என்ஆர்எஸ் சொல்லுவார், சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ஒருத்தர் ஊரில். ஓகே, பக்கத்தில் அவங்க ஒய்ஃப் ஒரு இப்போ தானே 10 தடவை சொல்லிட்டீங்க, திருப்பி எதுக்கு கேட்குறீங்க? அவர் ஏமா திட்டுறீங்க? வேதாந்தத்துக்கு வந்த ஆளே இந்த ஷிபிர் தான் பியூட்டிஃபுல், இந்த ஷிபிர் தான் பியூட்டிஃபுல். நானும் அப்பப்போ சொல்கிறேன், வாவ் இதுதான் பியூட்டிஃபுல் அப்படின்னு. அப்படி இருக்கும்போது சாப்பிட்றது இன்னும் பெரிய விஷயமா சொல்கிறீங்க நீங்கள். திஸ் இஸ் மேதாசக்தி டெபிசிட். ஓகே, கம்பைன் பண்ணதில்லை ஸ்டடீஸை, இதுக்கும் அதுக்கும் முன்னைக்கும் இப்படி சொல்கிறோமே. முன்னாடி என்ன சொன்னோம், பின்னாடி என்ன சொல்கிறோம். அதனால் என்னென்னா, டீச்சர்கிட்ட வரும்போது கொஞ்சம் யோசிச்சு சொல்லணும். அப்படி நினச்சேன் பாருங்கள், அப்படி 10ஆம் சொல்லணும். புரியுது? கன்ஃபார்ம்டாக சொன்னா அவரும் கன்ஃபார்ம் பண்ணிடுவார். ஓஹோ சரி சரி சரி, அவருக்கு கொஞ்சம் ஞாபக சக்தி எக்ஸ்ட்ரா இருக்கும். இதுதான் ப்ராப்ளம். ஓகே, டிஃபிகல்ட் ப்ராப்ளம். ஆனால் அவர் சொல்லிடுவாருன்னா, சொல்லியிருந்தால் என்ன ஆயிருக்கும்? முமுட்சு சிபிர் ஆயிருக்குமா? ஆகாது, அப்பப்போ பிச்சுட்டு போயிருப்பா. இப்படிதான் இப்போ சொல்லலாம், நீங்கள் முமுட்சு ஆகிட்டீங்க. இப்படிதான் இப்போ ஒன்றும் கரைஞ்சி போகாது. அது ஸ்டாண்டர்ட் ஆகிடுச்சு. ஏன்னா இங்கேருந்து தப்பிச்சும் போக முடியாது. வேறு இடத்துக்கு போய் போத்தீஸில் போய் வலையில பற்றி எப்படி பேச முடியும்? அங்கேயும் போக முடியாது. அதுக்கு பரவாயில்ல, இங்கேயும் தொலைவோம்.
புரியுதா? அந்த ஸ்டேஜுக்கு நம்ம இப்போ வந்துட்டோம். புரியுதா? அதனால தைரியமாக இப்போ சொல்லலாம். ஸோ ரெண்டாவது மேதாசக்தி, மூணாவது சத்துவ குணம். ஆனால் இப்போ வந்து சத்துவ குணம் இன்டர்லிங்க். சத்துவ குணத்துக்காக சாதன சதுஷ்டியம் அண்ட் மேதாசக்தி. ஓகே, ஒரே லைன் சொன்ன சத்துவ குணம் வேணும். இந்த சத்துவ குணம் வரத்துக்கு நமக்கு நமக்கு யோகியதான்னு சொல்கிறோம். அதெல்லாம் சேர்த்து ஒரு யோகிதா. அதுக்காக அபியாச பண்ணணும். இது ஒரு ஸ்டேஜ். இது நமக்கு டெபிசிட் இருக்கிற ஒரு ஏரியா. நெக்ஸ்ட்டு வந்து குழப்பம். குழப்பம்னா என்ன? அது ஜன்மாந்திர குழப்பம். அது என்னன்னா ஒரே ஒரு குழப்பம் தான், நான் யாரு. புரியுதா? இந்த இது ரொம்ப பேத்தட்டிக்கு குரூஷியல் விஷயம், ரொம்ப வெக்கக்கேடான விஷயம். என்னென்னா நான் யாருன்னு தெரியாது பாருங்கள். இதுதான் ப்ராப்ளம். ஓகே, அகம் தேகோஸ்மி, இதுதான் ராங் கன்க்ளூஷன். இது வந்து மிஸ்கன்செப்ஷன், ஹைட் ஆஃப் மிஸ்கன்செப்ஷன். தப்பான அறிவு நம்மக்கிட்ட ஏதாவது இருக்குன்னா அகம் தேகோஸ்மி. ஓகே, உபனிஷத்து திருப்பி திருப்பி சொல்கிறது நீ பிரம்மன் பரஸ்வரூபம் அப்படி சொல்கிறது தத்துவமசின்னு. ஆனால் இவன் தத்துவமசி சொன்னால் கூட அகம் தேகோஸ்மி, இது மாத்திரம் ஸ்ட்ராங்காக இருக்கிறது. இது குழப்பம். ஓகே, சரி. இந்த குழப்பம்லாம் வந்து நமக்கு வந்து ஞானெல்லாம் சிரவணம் மனநெல்லாம் கேட்ட பிறகு நமக்கு ஒரு ஐடியா வரும். என்ன ஐடியா வரும்னா, ஸோ என்ன ஐடியா வரும், நான் வந்து பிரம்மன், அதில் வந்து கிஞ்சித்து சந்தேகம் இல்லை. அதுக்கப்புறம் வந்து நமக்கு பழக்கம் இருக்குல்ல, இத்தனை வருஷமாக பண்ணின பழக்கம், அது திருப்பி தேகத்தை பற்றி சொல்லும், இண்டிகேட் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த பழக்கத்தை நிறுத்தணும். இந்த மூணு விஷயந்தான்ப்பா. ஓகே, அப்போது தோஷம் இருக்கிறது, குழப்பம் இருக்குது, பழக்கம் இருக்குது. அப்போது இந்த விஷயம் இருக்க 24/24ன்றத நமக்கு கிளாரிட்டி கொடுக்கறதுக்காக, மிஸ்கன்செப்ஷனை எடுக்கிறதுக்காக உள்ள விஷயம். ஓகே, அதுக்காக நிர்ணயம் சாதன சதுஷ்டிய கம்ப்ளீட். ஏன்னா இந்த சாதன சதுஷ்டியத்துக்கும் கிளாரிட்டி ஆஃப் வேதாந்தமும் கனெக்டட் இருக்கு. இது வந்து சுத்தமாக ஆக சாதன சதுஷ்டியம் வர வர இது கிளாரிட்டி கிடச்சிட்டே இருக்கும். ஓகே, ஞானம் சேம் ஞானம்தான். ஓகே, தத்துவமசி ஞானம் வந்து ஒரே ஞானம்தான். ஆனால் எவ்ரி இயர் நம்ம மெச்சூரிட்டி வர வர இது வந்து கிளாரிட்டி ஆகிட்டே இருக்கும். இப்படி வேணால் சொல்லலாம். இப்போ குருஜி வந்து நல்லா கிளாஸ் எடுத்துன்னு இருக்காரு, வர வர இப்போ நல்லா ஸ்மார்ட்டாக எடுத்துன்னு இருக்காரு, முன்னாடி அப்படி சொல்லாம் மொழிய சொல்லிக்கலாம். ஆனால் விஷயம் என்னென்னா, அது கூட இப்போ ஆப்போசிட் ஆளை போட்டுட்டான், எனக்குள்ளே கொண்டு வாடான்னா அவன் எப்பயும் இந்த வேதாந்தத்தில் எங்கே சுற்றி இருந்தாலும் வெளியில் சொல்லின்னு இருக்க வரைக்கும் பிரயோஜனமே படாது. பைசா பிரயோஜனம் இல்லை. எல்லாம் என்ன சம்பவம் நடக்கிறதோ அது உனக்குள்ளே கொண்டு வந்தீங்கன்னா நம்முடைய ட்ராவல் வந்து சுலபமாக இருக்கும். இது வந்து ஒரு முக்கியமான விஷயம், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போது இந்த குழப்பத்தை நீக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா சிரவணம் மனனம் பண்ணணும். ஓகே, சத்துவ குணம் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும்? ஸோ கர்மயோகம் உபாசன யோகம் பண்ணணும். ஓகே, இந்த பழக்கத்தை நீக்கிறதுக்கு நிதித்தியாசனம் பண்ணணும், நிஷ்டா பண்ணணும். இவ்வளோ தான். ஓகே, இதுக்கு 24/24 இதுக்கு நம்ம ஸோ ஃபஸ்ட்டு லெவல் 2025 அண்ட் செகண்ட் லெவல் இயர் வந்து 2037 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ 2025 இது ரெண்டுமே கிளாஸும் அப்படி தான் இருக்கிறது. ஸோ 2025 கிளாஸ் இருக்குது. 2025 ஒரு ஸ்டேஜ் வச்சுருக்கோம். புரியுதா? அதை 18 ஸ்டேஜாக பிரிச்சுருக்கோம். புரியுதா? அந்த 2025 இப்போ 2 வருஷம் போயிடுது. புரியுதா? 13, 14, 14, 15 போயிடுது. புரியுதா? இப்போ 15லேருந்து 25 வரைக்கும் 10 வருஷம் தான் நமக்கு பாக்கி இருக்குது. புரியுறதா? அதுக்கு என்ன அப்பா 10 வருஷம் இருக்குது, லாஸ்ட்டு 4 இயர்ஸ் அடிச்சுடுவான் படன்னு. இதுதான் நீங்கள் 18 வருஷமாக ஒரு இதுவோம், அப்புறம் 4 வருஷத்துக்கு 18 அடிச்சிங்களே, அந்த மாதிரி அடிச்சுடுவோம். அதுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணி அதுக்கப்புறம் இப்படி கொண்டு வந்துருக்கிறது. புரியுதுல்ல? அதனால் ரேஷியோ அப்படி இருக்காது. அதனால் முமுட்சுத்துவத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக 3 ஸ்டேஜ், 13, 14, 14, 15 ஃபஸ்ட்டு லெவல் ஆஃப் ப்ரிப்பரேஷன். அப்புறம் 15லேருந்து 18 வரைக்கும் முமுட்சுத்துவ ப்ரிப்பரேஷன் செகண்ட் ஸ்டேஜ். அப்புறம் 18லேருந்து 25 வரைக்கும் முமுட்சுத்துவம் தேர்ட் ஸ்டேஜ். அப்புறம் சுவாமி அப்புறம் டீச்சருக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை. புரியுதா? முமுட்சு அவனே பைத்தியமாக சுற்றின்னு இருப்பான் கிருன்னு. புரியுதா? அதனால் நெக்ஸ்ட்டு 12 இயர்ஸ் இருக்குல்ல, அது வந்து பர்சனல். ஓகே, சில பேருக்கு சிரவணம் ஆரம்பிக்கும், சில பேருக்கு மனனம், சில பேருக்கு நிதித்தியாசனம். புரியுதா? சில பேருக்கு சுதர்மம் கூட ஆரம்பிக்கலாம், தப்பு கிடையாது. புரியுதா? ஏதோ ஒன்று ஆரம்பமாக இருக்கும்.
2037 நம்ம சொல்கிற ஏதாவது எக்ஸசைஸில் 6 எக்ஸசைஸில் ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கும். 6 எக்ஸசைஸா? அது என்ன 6 எக்ஸசைஸு? ஸ்வதர்மம், கர்மயோகம், மெடிடேஷன், சிரவணம், மனனம், மெடிடேஷன். அப்படின்னா அப்போது உபாசனா நிதித்தியாசனம் இதான் கடைசிது. இந்த உபாசனைக்கும் உலகத்தை வித்ராயல் பண்ணிட்டு தனியாக இருக்கணும். எனி உபாசனம் நிதித்தியாசனத்துக்கும் எல்லாத்தையும் ட்ராப் பண்ணிட்டு தனியாக இருக்கணும். இப்படிதான் அல்டிமேட் 2 ஸ்டேஜ். ஓகே, உறவுனுடைய ஸ்டேட்டஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு மெடிடேஷன் உட்காரணும். எனி டைப் ஆஃப் மெடிடேஷன். அது ஃபஸ்ட்டு லெவலாக செகண்ட் லெவல், மொத்தம் 2 லெவல் தான். ஃபஸ்ட்டு லெவல் உபாசனா, செகண்ட் லெவல் நிதித்தியாசனம், அவ்வளோதான். இல்லை சிம்பிளாக பிரித்து கொடுத்துருக்கும் பாருங்கள், இல்லை சுலபமாக இருக்கும். இந்த 6 எக்ஸசைஸும் நமக்கு கொண்டு வரத்துக்கு முமுட்சுத்துக்கு 3 டைப் ஆஃப் ப்ரிப்பரேஷன் முமுட்சுத்துவம். அதுக்கப்புறம் அந்த 37லேருந்து ஸோ எப்படி ஈஸ்வரன் பிரம்மாஜியை படைச்சி ஹேண்ட் ஒர்க் பண்ணிட்டார், நீயே பார்த்துக்கப்பா எல்லாத்தையும் அப்படின்னு. அந்த மாதிரி 25 வரைக்கும் இதெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்மளே படைச்சிடணும் தான், நீனே படைக்கிறது தான். இப்படி நமக்கு போகிறது. சரி, இந்த விஷயத்தை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ப்ரிப்பரேஷன் நமக்கு பண்ண வேண்டியிருக்கிறது. ஓகே, இந்த ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது இந்த 3 லெவல் ப்ரிப்பரேஷன் நிமித்த, அப்புறம் அபின்ன நிமித்த உபாதான காரணம் திருப்பி சொல்லிட்டு இருப்பேன் இந்த கேம்ப் முடிகிற வரைக்கும். என்ன இது மாத்திரம் புரியல சுவாமின்னு சொல்லிட்டு போகக்கூடாது. அந்த நிமித்த காரணம் பகவான் படைச்சதுக்கு காரணம். அபின்ன நிமித்த உபாதான காரணம் படைச்சவனே படைக்கப்பட்டதோ மெட்டீரியல். ஓகே, விவர்த்த உபாதானங்கள்னா காரண காரிய விலட்சணம். அவர் அதிஷ்டானம் மாத்திரமே, இருக்கிறது தோற்றம் மாத்திரமே. சரி, இப்போ சாதகனுக்கு 12+12 குடிச்சிருக்கிறது. எவ்ரி டே 12+. அதில் ஒரு 12ன்றது கர்மத்தை சம்பந்தப்பட்ட விஷயம். அந்த கர்மத்தை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை 12 ஹவர்ஸை நீ பிராதிபாசிகமாக மாற்ற போறியா அல்லது விவகாரிகமாக அதை ஷிஃப்ட் பண்ண போறியா? இதுதான் அந்த 12 இயர்ஸோட விஷயம். ஓகே, இப்போ ஞானி இருக்கான். ஞானி எப்படிப்பட்டவன்? நாயஹந்தின அந்நியதே ந ஹன்யதே அந்நியமானே ஷரீரே கம் காதயந்தி ஹந்திகம். ஓகே, அவன் செய்வதில்லை, செய்விப்பதில்லை, ஒன்றும் செய்யறதில்லை ஞானி. கடைசியில் என்னென்ன ஒர்க்கு ஒன்றும் செய்யாதவன் தான் ஞானி. புரியுதா? அதனால் ஸோ இப்போ சப்தப்பிரமாணம் வேதம், புருஷார்த்தம் தர்ம அர்த்த காம மோக்ஷ. ஓகே, இதெல்லாம் கிளியர் ஆகிடுச்சு. இப்போது பராபிரகிருதி அபராபிரகிருதி ஈஸ்வர ஞானம். ஈஸ்வரன் அடையிறது ஃபஸ்ட்டு லெவல். செகண்ட் அது குவாலிஃபிகேஷன் என்ன? ஈஸ்வர ஞானத்தை அடையிறது மோட்சம் சொன்னோம். ஓகே, அது 2 பிரகிருதி, பராபிரகிருதி அபராபிரகிருதி, ஞானம் விஞ்ஞானம். அதனால ஞான விஞ்ஞானத்துடன் கூடியதை உனக்கு உபதேசிக்கிறேன், ஸ்ருணு அப்படி சொல்கிறார். அப்போ இறைவனை அடையிறது, அப்புறம் இறைவனை பற்றின ஞானத்தை அடையிறது 2 படி. ஓகே, இதில் ஒன்று அபரா, மற்றொன்று பரா. இப்போ தானே சொன்னீங்க, அது திருப்பி சொல்லிட்டு இருக்கீங்க, அப்படி கேட்கக்கூடாது. ஓகே, நான் சொல்லுவேன். அதனால் திருப்பி நடுவில் போகும்போது சாப்பிடும்போது கேட்பேன், மாற்றி சொன்னேன்னு வச்சுக்கோ, அப்படியே சவுத்தில் போய் முட்டிப்பேன். அதான் அப்புறம் தான் அந்த இது பிரம்மன் சொன்ன அப்படி சொல்லக்கூடாது. ஓகே, ஸோ இதுக்கு அடுத்தது இந்த 24 மணி நேரத்தை 12 மணி நேரம் கர்மத்துக்கு உபயோகப்படுத்தணும். சரி, கர்மம் செய்கிறவன் யார் முமுக்ஷுவோ அவன் அஜ்ஞானி. யார் முமுக்ஷுவோ அவன் அஜ்ஞானி. ஆனால் விஞ்ஞானியை விட மேலானவன் அஜ்ஞானி. ஓகே, ஸோ அந்த அஜ்ஞானியை விட மேலானவன் ஞானி. புரியுதா? சரி, இப்போ அடுத்தது இந்த யார் முமுக்ஷுவோ அவன் கர்மத்துக்கு அதிகாரி இல்லை, அவன் ஞானத்துக்கு அதிகாரி. யார் முமுக்ஷுவோ அவன் கர்மத்துக்கு அதிகாரி இல்லை, அவன் ஞானத்துக்கு அதிகாரி. எப்படி சொல்றேன்? ஓகே, ஞானம் தேகம் சவிஞானம் இதம் பக்ஷ்யாமி ஆசேஷதா. கொஞ்சம் கூட மிச்சம் இல்லாமல் உனக்கு சொல்ல போகிறேன். ஓகே, இப்போ ஞானம்ன்றது என்ன? அபரா பிரகிருதி. கரெக்டா? அபரா பிரகிருதி. விஞ்ஞானம்ன்றது பராபிரகிருதி. அதாவது ஈஸ்வரனையும் பிரம்மத்தை பற்றி சொல்லக்கூடாது. ஞானம் விஞ்ஞானம். ஞானன்றது என்னது? அபராபிரகிருதி. பராபிரகிருதி அபராபிரகிருதியா 2 தான் இருக்கும், ஏதாவது ஒன்று போட்டுக்கங்களேன்.
சரி, அது கன்ஃபியூஸாக வேண்டாம். ஞானம் விஞ்ஞானது பராப்பிருக்கிறது அபராப்பிருக்கிறது, இது புரிஞ்சுதுல. இது என்னது? ஞானம். இப்போ கர்மயோகன்றது அபராப்பிருக்கிறதுல வருமா பராப்பிருக்கிறதுல வருமா? பராப்பிருக்கிறதுல வருமா? அபராப்பிருக்கிறது. நீ எப்போ அபராப்பிருக்கிறதுக்கு வந்துட்டியோ நீ கர்மத்துக்கு அதிகாரி இல்லை. இப்போ புரிஞ்சுது? இப்போ அதனால் கர்மயோகமாக நீ பண்ணினா நீ கர்மத்துக்கு அதிகாரி இல்லை, ஞானத்துக்கு வந்த அதிகாரி. யார் ஞானத்துக்கு வந்த அதிகாரியோ அவன் தான் முமுட்சுவாக இருக்க முடியும். அதுக்கு முன்னாடி இருக்கிறது ஓகே, கர்மத்துக்கு முன்னாடி அது சொதர்மம் இருக்கிறது, புரியுதா? அதுவே பெரிய விஷயமா இருக்கிறது அது. அப்போ இது ரெண்டுமே நமக்கு இந்த விஷயம் நமக்கு புரிஞ்சா போகிறோம். சரி, அடுத்தது என்ன? அடுத்தது அப்படின்னா அபரா பிரகிருதியை ஃபாலோ பண்ணுகிறவன் சாதகன், பரா பிரகிருதியை ஃபாலோ பண்ணுகிறவன் வந்து ஞானி. சிரவண மரண நிதித்தியாசனம், இது கர்மயோகம் உபாசனா. ஓகே சரி. இப்போ சப்போஸ் வேதாந்தத்துக்கு வந்தவனுக்கு என்ன புரிஞ்சுக்கணுங்க? வேதாந்தத்துக்கு வந்தவனுக்கு மானம், மரியாதை, கௌரவம், அதுக்கப்புறம் வந்து ப்ரெஸ்டீஜி, செல்ஃப் பிட்டி, செல்ஃப் ரெஸ்பெக்டு, இதெல்லாம் இருந்ததுன்னா அவனுக்கு பேர் கிரகஸ்தன்னு பேர். ஏன்னா கிரகஸ்தனுக்கு இருக்க வேண்டிய விஷயம் இதெல்லாம். மானம் இருக்கணும், சூடு சொரணை எல்லாம் இருக்கணும். அவன் தான் கிரகஸ்தன். சூடு சொரணை மானம் மரியாதைலாம் இல்லைன்னா கிரகஸ்தனே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். அது கிரகஸ்த தர்மத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது. அதனால தான் ஐயமிட்டு உன் ஏற்பது இகழ்ச்சி. கிரகஸ்தனுக்கு ஏற்பது இகழ்ச்சி கேவலமான விஷயம், புரியுதா? இதெல்லாம் எவ்வளோ எக்ஸசைஸ், எத்தனை வருஷமாக எத்தனை ஜென்மமாக படித்து வந்திருப்பான். வேதாந்தத்துக்கு வந்த பிறகு அதே மான மரியாதை கௌரவத்தோடு வருவான், புரியுதா? சாதகனாக மாட்டேனி, கிரகஸ்தானவே இருப்பனி. அப்போது மான மரியாதை கௌரவ ஸ்டேட்டஸு எல்லாத்தையும் விட்டவன் எவனோ அவன் சாதகன். புரியுது? இப்போ டிஃபிகல்ட் புரியுதுல வேதாந்தம். அப்போ கிரகஸ்தத்தில் அவன் வந்து சாதகனாக இருக்கலாம், சாதகன் கிரகஸ்தனாக இருக்க முடியாது. கிரகஸ்தத்தில் இருக்கிறவன் சாதகனாக ஆக முடியும், சாதகன் ஒரு நாள் கிரகஸ்தனாக இருக்க முடியாது. புரியுதா? புரியல? அதனால ஸ்லோவாக என்ன பண்ணணும்னா, மானம் மரியாதை கௌரவம்லாம் இருக்குல்ல, அது ஒன்றுமே கிடையாது, அதெல்லாம் பிராதிபாசிக்கம், புரியுதா? நமக்கு இருக்கிறது ஈஸ்வரன் மாத்திரம்தான் இருக்கிறான், புரியுதா? அதுக்குள்ளே வந்துட்ட பிறகு இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, புரியுதா? அது இது ஒரு கிளாரிட்டி இருக்கணும். ஓகே, அதாவது கர்மயோகத்துக்கு நமக்கு அதை பார்த்துட்டோம்னா அவன் என்ன பண்ணணும்? இந்த மானம் மரியாதை கௌரவ சூடு சொர்ணம் எல்லாம் இருக்குல்ல, அவன் என்ன பண்ணணும்? எங்கே போகணும்? எங்கேயோ போகிறதில்ல, அவன் ஸ்வதர்மத்துக்கு போகணும். ஓகே, நிமித்த காரணத்துக்கு போகணும், புரியுதா? படைச்சவன் படைக்கப்பட்டது இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே போகணும், தத்துவத்துக்கு தான் போகிறோம். ஓகே, எப்போ நீ சாஸ்திரத்துக்கு வந்துட்டியோ நீ வந்து உள்ளர வந்துட்டேன்னு அர்த்தம். ஓகே, ஈஸ்வரன் ஒத்துட்டேன்னா நீ வேதத்துக்குள்ளே வந்துட்டேன்னு அர்த்தம், புரியுதா? அந்த வேதம் என்ன சொல்கிறது? நிமித்த காரணத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறது. ஈஸ்வரன் படைக்கப்பட்டவன், அப்புறம் பரோட்சமாக சொல்கிறது, அதுதான் சொர்க்கம் சொல்கிறது, வைகுந்தம் சொல்கிறது, எல்லாம் வந்து வேதம் தான் சொல்கிறது. என்ன புரிஞ்சுக்கணும்? சில பேர் பல பேர் அங்கேயே நின்றுடுவான், அதுலேயும் ஸ்ரத்தை இருக்காது, சும்மா வேணால் வாயில் சொல்லிட்டு இருப்பான். அதையும் சத்தியமாக பண்ணுறான்னு பண்ணுறதில்லை, நான் பார்த்ததில்ல. ஆள் அது சார்வாகத்தில் இருக்கான் ஒழிய, சார்வாகத்தில் இருக்கவன் எங்கே வேணால் இருப்பான், மெட்டீரியல் தான் அவனுக்கு கணக்கே ஒழிய எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருப்பான், தத்துவம் பேசிகிட்டு இருப்பான், ஆனால் தத்துவத்துக்குள்ளே வரமாட்டான். துவைத்தத்துலேயே துவைத்தை பார்த்தே நான் ரொம்ப வருஷம் ஆச்சு நான் பாருங்க. அதனால் டிஃபிகல்ட் ஃபார் இது. அதனால் இதில் என்னன்னா, கர்மயோகத்துக்கு வரந்துவன் கர்மயோகத்துக்கு வந்துட்டா கர்த்தா போக்தா கிடையாது, புரியுதுல்ல? அதனால் நீ வந்து கிரகஸ்தனா இல்லை கிரகஸ்தத்தில் உள்ள சாதகனான்னு நாம தான் ஒவ்வொருத்தரும் இன்டலெக்சுவல் ஆனஸ்டியோட டிசைட் பண்ண. வெளியில் சொல்ல வேண்டாம், என்கிட்ட கூட சொல்ல வேண்டாம், நீ உனக்கு அப்பப்போ கேட்டுக்கோ. ஓகே, இந்த விஷயத்தை கேட்டுட்டேன்னா உன்னுடைய ஜர்னி வந்து ஈஸியாக இருக்கும், ஜிபிஎஸ் மாதிரி இருக்கும், புரியுதா? அதனால் போயிட்டே இருக்கும். சரி, ஒரு முமுக்ஷு தன்னை வந்து கர்மயோகத்துக்கு தகுதிப்படுத்துறதுக்காக ஸ்வதர்மத்தில் இருக்கிறேன், என்னுடைய கர்த்தா போக்தாவை செயல்படுத்துகிறேன், அந்த அறிவு இருந்தால் பவகாரிக சத்தியம். நான் இப்போ கர்த்தா போக்தா தான் இருக்கேன், ஸ்வதர்மத்தில் தான் இருக்கேன், ஆனால் நான் செய்யக்கூடிய ஸ்வதர்மத்தை அகர்த்தா அபோக்தாவுக்காக வேண்டி நான் பண்ணின்னு இருக்கிறேன். ஸ்வதர்மத்தை வந்து ஒரு டிசைனாக கர்மயோகத்துக்காக ப்ரிப்பரேஷனாக இருந்தேன்னா விவகாரிக சத்தியம். அப்படி இல்லாமல் நீனே உன் சொந்த விருப்பு வெறுப்பில் பண்ணேன்னா பிராதிபாசிக சத்தியம்.
இதெல்லாம் நாட் ஃபார் பப்ளிக் அட்வைஸ். இப்போ நம்ம பேசுறது இதுக்குள்ளார இருக்கு மாத்திரம்தான், வெளியில் போய் பேசுறதுக்காக இல்லை. இப்படிதான் உனக்கு மாத்திரம் கேள்வி கேட்டுக்கிறதுக்கு மாத்திரம், அது வேற யாருக்கும் அப்ளை பண்ணக்கூடாது. சப்போஸ் உனக்கு சொந்தக்காரர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு சொந்தக்காரன் இருந்தால் அவங்ககிட்ட கூட இதை டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. அவங்கக்கிட்ட பேசும்போது ஸ்வதர்மத்தை மாத்திரம் பேசணும். ஸ்வதர்மம்ன்றது இந்த உலகம் சத்தியமாக வச்சுட்டு பேசுறது. பகவான் ஒருத்தருக்காரு, இந்த உலக சத்தியம், நான் சத்தியம், நீ சத்தியம், இது ஈஸ்வர சத்தியம், இந்த ஜகத்து சத்தியம், அந்த ட்ரையக்டில் ஃபார்மெட்டில் சொல்லணும். புரியுதுல? இது ரொம்ப கிளியராக இருக்கணும். ஓகே, இது ஆனால் நம்ம ஸ்வதர்மத்தில் எனக்கு கெப்பாசிட்டி இல்லை, புரியுதா, கர்மயோகத்துக்கு. ஆனால் ஸ்வதர்மத்தில் இருக்கேன். ஆனால் நான் கர்மயோகத்துக்காக போகிறதுக்காக இந்த ஸ்வதர்மத்தை ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படின்னு நீ வச்சுட்டேன்னா நீ விவகாரிக சத்தியத்துக்குள்ள வந்துட்ட. ஏன்னா உன்னை பற்றி உனக்கு தெரிஞ்சிருக்கு. ஓகே, ஏன்னா இதுக்கு பேர் ராங் டெலிபரி ஆக்ஷன். டெலிபரேட் ஆக்ஷன், எனி ஆக்ஷன் டெலிபரேட் ஆக்ஷன், ராங் டெலிபரேட் ஆக்ஷன். எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இப்போ கெப்பாசிட்டி எனக்கு இவ்வளோ தான் இருக்கிறது, அதுக்கு போகிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ இது இல்லாமல் உன்னுடைய கர்மத்தை உன் இஷ்டம் போல் செஞ்சு விருப்பு வெறுப்பில் பண்ணி அதை பரதர்மத்தில் கொண்டு போய் அதர்மத்தில் கொண்டு போய் சேர்த்தினா உன்னை எங்கே கொண்டு போய் சேர்க்கறது? எங்கேயுமே சேர்த்துக்க முடியாது. எந்த ரிசர்வேஷன் பாலிசிலையும் சேர்த்துக்க முடியாது. புரியுதா? அது போயிடும். அது பிராதிபாசிக சத்தியம். சரி, அப்போ பாரமார்த்திக சத்தியம் என்ன? சிரவண மரண நிதித்தியாசனத்துக்கு வந்தவன் பாரமார்த்திக சத்தியம் ஆயிடுச்சு. ஓகே, இந்த ஜகத்தெல்லாம் அவனுக்கு அபவாதம் ஆகிவிட்டது. அப்போ கர்மயோகத்துக்கு வந்தவன் எப்படி ஆயிட்டான்? அவன் ஞானத்துக்கு அதிகாரி ஆயிட்டான். கர்மண்யேவ அதிகாரி அதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன. இங்கே கர்மயோகத்தில் வந்தவனுக்கு ஸ்லைட் டிசைன் ஆகுது. அவன் கர்த்தாவாக இருக்கலாம், போக்தாவாக இருக்க முடியாது. கர்த்தாவாக இருக்கலாம், போக்தாவாக இருக்கலாம். போக்தா யாரோடது? இப்போ மா பலேஷு. அங்கே என்ன பண்ணுறான்? கர்த்தா அண்ட் அபோக்தாவை மாறுறான். புரியுறதுல? எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக சாஸ்திரம் கொண்டு போகிறாங்க. உனக்கு டக்குன்னு அக்கர்த்தா அபோக்தா ஈஸ்வர், அந்த ஆத்மா அக்கர்த்தா அபோக்தா, அதை ரெக்கக்னைஸ் பண்ண முடியாது. கிராஜுவலாக ஷிஃப்ட் பண்ணுறது. அப்போது முதல் படி கர்மம். முதல்ல கர்மத்தை பற்றி தெரிஞ்சுக்கோ. ஆக்ஷன் இருக்கு, அதுவே தகராறில் இருக்குது. ஓகே, மெட்டீரியல் கர்மாவே தகராறில் இருக்குது. ஓகே, அதில் முதல்ல புரிஞ்சிக்க வேண்டியது அந்த ஸ்வதர்மத்தை, அந்த கர்மத்தை, ஸ்வதர்மம் இல்லை கர்மத்தை என்ன பண்ணணும்? முதல்ல கர்மத்தை குவாலிஃபை பண்ணு. அந்த கர்மத்துடைய ஸ்வரூபம் என்னன்னு புரிஞ்சுக்கணும். ஒரு கர்மத்தை எடுத்துட்டீங்கன்னா அதனுடைய தன்மை என்ன, அது என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், அதனுடைய லாஜிக் என்ன, அதுக்கு சம்மந்தப்பட்ட ஆள் யார், இதெல்லாம் டீட்டெயிலாக விசாரித்து அந்த கர்மத்துக்குள்ளே போகணும். அதாவது பிரத்யக்ஷம், அனுமானம், அர்த்தாபத்தி இதெல்லாம் பிரயோகம் பண்ணி அந்த கர்மத்தினுடைய டிசைனை ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிக்கும். புரியுதா? இது பண்ண நீ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலாம். ஓகே, ஒரு நாராயணமூர்த்தி மாதிரி வரலாம், ஒரு இவர் மாதிரி வரலாம். பெரிய இந்த கார்ப்பரேட் வேர்ல்டுலேயே பெரிய ஆளாக முடியும். யாரெல்லாம் அனுமானத்தையும் அர்த்தாபத்தையும் அதிகமாக கர்மத்தில் பயன்படுத்தினானோ அவன் தான் கார்ப்பரேட் வேர்ல்டில் பெஸ்ட் வந்திருக்கான். புரியுதா? அவனுக்கு இந்த வேர்டு தெரியுமோ தெரியாதோ, ஆனால் இதை பயன்படுத்தியிருக்கான். புரியுதா? அந்த டீட்டெயில்ஸ் தெரியும் அவனுக்கு. இது பண்ணினா, இது தட்டினா இது வரும் அப்படின்றது டீட்டெயில் தெரியும். இந்த தன்மையை நான் டெவலப் பண்ணிக்கோ. புரியுறதில்ல? அப்போது கர்மண்யேவ அதிகார மாப்பலேஷு. அதுக்கு முன்னாடி கர்மத்துக்கு செயலுடைய தன்மை புரியணும். செயல்னா என்ன, கர்மன்னா என்ன? ஓகே, ஒரு ஒரு இது வச்சுக்கணும்னு வச்சுக்க. இந்த கொழுக்கட்டை ஒன்று சொல்கிறேன் இல்லையா, இந்த மோதகம் பிள்ளையாருக்கு பண்ணுறது. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் என்னுடைய அனுபவத்தில் 2 பேர் தான் நன்னா பண்ணியிருக்காங்க மோதகம். புரியுதா? அது யார் சொல்லுங்கன்னு சொல்லணுன்னா உங்களுக்கு கோபம் வரும். அது இப்போ சொல்ல மாட்டேன், நீங்களே புரிஞ்சுக்கலாம். அது நான் தான் இருக்கணும் நீனே வச்சுக்கேன். ஓகே, அது சந்தோஷமாக இருக்கும். அதனால் ஒரு மோதகம் பண்ணுறது எப்படின்றது கற்றுண்டா தானே வரும். அப்படி மாவை போட்டு இப்படி வந்தால் வருமா என்ன? அதுக்கு பல தடவை ப்ராக்டிஸ் பண்ணும் ஒரு மோதகத்துக்கு. புரியுதா? அது போல் எனி கர்மா அது எப்படிப்பட்ட தன்மைன்றது புரிஞ்சுண்டு ஒர்க் பண்ணணும். புரியுதா? இது ஃபஸ்ட்டு. அதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பின்னாடி பார்க்கலாம். ஓகே, செகண்ட் லெவல் என்னென்னா அந்த கர்மத்தை ஸ்வதர்மத்துக்கு கொண்டு வரணும். ஓகே, தேர்டு லெவல் என்ன பண்ணோம்? அந்த ஸ்வதர்மத்துக்கு உண்டானப்பட்ட கர்மத்தை யோகத்துக்கு கொண்டு வரணும், கர்ம யோகத்துக்கு கொண்டு வரணும். திஸ் இஸ் ஆர்டர். ஓகே, இது ஓகே. சரி, அதுக்கப்புறம் என்ன? இந்த இந்த ஸ்வதர்மத்தை கர்மயோகத்துக்கு கொண்டு வரதுன்னா என்ன பண்ணணும்?
கர்மயோகத்துக்கு கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும்னா கை இருக்குன்னு வச்சுக்கோங்க. கை வந்து லிஃப்ட் பண்ணும். ஓகே, லிஃப்ட் பண்ண. இந்த லிஃப்ட் பண்ணுறதுக்கு சாஸ்திரமும் கொஞ்சம் உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா இந்த லிஃப்ட் பண்ணுற சக்தி இருக்குல்ல, அது யாருடைய சக்தி? 30 முக்கோடி தேவதைகளில் இருக்க யாருடைய சக்தியே? இந்திரனுடைய சக்தி. கனெக்ஷன் ஆகிடுச்சுல. நான் லிஃப்ட் பண்ணுறத மெட்டீரியலாகவும் பார்த்து கையோட புஜபலத்தையும் பார்த்து அதில் ஈஸ்வரனை கொண்டு வரேன். ஓகே, ஒரு தேவதை கொண்டு வரேன். இப்படி கனெக்ட் பண்ணுறேன் பாரு, எல்லா விஷயத்தையும் ஈஸ்வரனை கொண்டு வந்து கனெக்ட் பண்ணுறேன்னு அதுக்குள்ளார கொண்டு வரும்போது இதே பிரத்யக்ஷ உலகத்தை வந்து பரோட்ச ஈஸ்வரனை கிராஜுவலாக ஷிஃப்ட் பண்ணி கொண்டு வரேன். புரியுதா? அப்போது ஸோ இந்த பிரகிருதி ஈஸ்வரனுக்கு அபரா பிரகிருதி ஈஸ்வரனுக்கு கொண்டு வரணும். நீ பண்ணக்கூடிய எல்லா விதமான செயல்களையும் அபரா பிரகிருதியில் கொண்டு வரணும். புரியுங்களா? சரி, அது மாத்திரம் இல்லை, பராவித்யாவும் ஈஸ்வரன், அபராவித்யாவும் ஈஸ்வரன், மெட்டீரியல் நாலேஜும் ஈஸ்வரன். அண்ட் இப்போ நம்ம இது படிக்கிறோம் அபரோக்ஷ ஞானம், அந்த அபரோக்ஷ ஞானமும் ஈஸ்வரன், பகவான் தான். பகவானுக்கு வேறாக எந்த நாலேஜும் கிடையாது. பீட்டர் இருக்காரு, அவருடைய நாலேஜ் கூட ஈஸ்வரன், அவனுக்கு ஈஸ்வரன் தெரியாது, அவ்வளோதான். புரியுதா? அதனால இது நம்ம புரிஞ்சுட்டு அர்த்தா பத்தி லாஜிக்கு இதெல்லாம் வந்து அபரா பிரகிருதி, ஆல் சயின்ஸ் அபரா பிரகிருதி. புரியுதா? நம்ம படிக்கிறது வந்து பராபிரகிருதி சயின்ஸ். ஓகே, பராவித்யா. அப்போ அபராவித்யா பராவித்யா ரெண்டுமே நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல பராவித்யாவும் அபராவித்யாவும் ரெண்டுமே அபரா பிரகிருதி, கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. ஓகே, ஈஸ்வரன். ஓகே, நீ பிரம்மத்தை பற்றி புரிஞ்சுக்கிற நாலேஜ் கூட அபரா பிரகிருதியை சேர்ந்தது, ஈஸ்வரனை சேர்ந்தது. ரைட்டா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா, ஸோ இந்த ஷிஃப்ட் பண்ணுறது பிரத்யக்ஷத்தை வந்து பரோட்சத்துக்கு நான் ஃபோனில் பண்ணியிருந்தேன் நான் நம்ம ஒருத்தருக்கு. ஓகே, இந்த பிரத்யக்ஷத்தெல்லாம் பரோட்சம் பண்ணணும், புரியுறது சிரமமாக இருக்கும். பிரத்யக்ஷம் எங்கே இருக்கிறது, பரோட்சம் இருக்குது, ரெண்டு டைகனலி ஆப்போசிட் இருக்குது. ஓகே ஓகே, தண்ணியில் எண்ணெய் விடுற மாதிரி இருக்கிறது இது, டக்குன்னு இப்படி பார்த்தோம். அப்படி இல்லை, அதுக்கு முன்னாடி வேத சப்தத்தினுடைய அறிவை புரிஞ்சுண்டு அதுதான் இங்கே உபாதான காரணம். பிரத்யக்ஷம், அனுமானம், உபமானம், அர்த்தாபத்தி இதெல்லாம் கூட என்னது உபமானம். யாருக்கு? ஈஸ்வரன் உபமானம். அப்படி கொண்டு வரதுக்கு பேரு பரோட்சம். அப்போ பகவான் எங்க இருக்கிறார்? தோ இருக்கிறாடா, பிரத்யக்ஷம். பகவான் பரோட்சம்ல பிரத்யக்ஷம். புரியுதில்லைப்பா? என்ன டெக்னிக் பாருங்க. அதனால தான் வந்து காக்கை குருவில எங்கள் ஜாதி நீல் கடலும், காக்கை நிறத்தில் இருந்து கருமை நிறத்தில் இருக்கிறது கண்ணன், அப்படிலாம் சொன்னதில்ல. அது இதெல்லாம் வந்து விஷயம் புரிஞ்சுதான் சொல்லியிருக்காங்க, அறிவோட, வேதாந்த அறிவோட தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, அதனால் எங்கெங்கும் காணினும் சக்தி அடா சொன்னான். புரியுதா? அதனால் இது எல்லாமே பச்சை நிறத்தில் ஈஸ்வரன், கருப்பு நிறத்தில் ஈஸ்வரன், எல்லாமே ஈஸ்வரன். பாம்பை ஈஸ்வரன் பண்ணுவோம். அதுக்கு எலி இருக்கு பாரு. ஏன்னா அவன் சொன்னான், அந்த பிள்ளையாருக்கு நான் சிலை வாங்குறதுக்கு போகும்போது பெருச்சாலி ஒன்று கொண்டு வாடா அப்படின்னா. நமக்கு ஒரு மாதிரி இருக்கிறது பெருச்சா மூஞ்சுருங்க, அதாங்க பெருச்சாலி, நான் ஆர்டர் கொடுத்துட்டேன், நான் வந்துடும் சாமி அப்படின்னு. சரிப்பா, பெருச்சாலியாக கொண்டு வந்து வச்சுட்டான். அப்போ பெருச்சாலி இங்கே பாயிண்ட் என்னன்னா, பெருச்சாலி ஈஸ்வரன். புரியல? நமக்கு ஒவ்வொருத்தரும் கொடுக்குறது இருந்தால் கூட அது ஈஸ்வரன். ஏன்னா இதெல்லாம் நமக்கு உபாதான காரணம் தெரியாமே நம்ம இந்த ஊரில் பிறந்ததுனால இதெல்லாம் நமக்கு சகஜமாக இருக்கிறது, பரம்பரை சொத்தது, பாட்டன் சொத்தது. புரியுதா? அதனால நமக்கு சுலபமாக இருக்கிறது எவ்ரி திங். புரியுதா? இப்படி நம்ம இந்த மகாநாராயண சுவாமி போனோம், கருடன் போச்சுன்னா இப்படி போட்டுக்கிறேன்னா ஈஸ்வரா, பிரத்யக்ஷ ஈஸ்வரா. புரியுது இப்போ? இந்த கல்லுக்குள்ளார ஈஸ்வரனை கொண்டு வர போகிறான், அதுக்கு மேலே பிரத்யக்ஷ ஈஸ்வரா, பிரத்யக்ஷ ஈஸ்வரா. அதனால் ஸோ எந்த செயலும் வந்து நாம் வந்து இதை கொண்டு வந்துட்டோம்னா இவர் தான் சக்ஸஸ். சரி, இப்போ இதை வந்து லௌகிக, வைதிக, ஆன்மீக எல்லாத்தையுமே இதில் அப்ளை பண்ணலாம். ஓகே, இந்த செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டு திறமையெல்லாம் இருக்குல்ல, அதை வந்து முமுக்ஷு எவ்வளோ முடியுமோ கொண்டு வர முடியும். புரியுதா? ஏன்னா அதெல்லாம் அபராவித்யா. புரியுதா? அந்த அபராவித்யா ஈஸ்வரன் எவ்வளோ வந்துட்டு வரட்டுமே, பகவான் புண்ணியத்தில் வரட்டும், எவ்வளோ வருதோ வரட்டும், இது டோன்ட் வரி. ஓகே, பராவித்யாவில் எவ்வளோ வந்தது வரட்டும் அப்படின்னு சொல்லக்கூடாது, அது பரிபூர்ணமாக வரணும். அபராவித்யா வந்து மாயா சம்மந்தப்பட்டதுனால எக்ஸ்ட்ரீமாக இருக்கிறது அது. ஏன்னா அது பொய்யா இருக்கிறது எவ்வளோ தூரத்துக்கு காற்றுல அடிச்சுட்டு இருப்பேன். ஆனால் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு நீ பண்ணிக்கலாம். ஓகே, சரி. முமுக்ஷு இதோட ரொம்ப முக்கியமாக என்ன செய்யணும்னா,
ஈஸ்வர ஞானம் இருக்க சப்தக் பிரமாணம், அந்த இது வரணும். திறமையை வளர்த்துக்கிறது வந்து வளர்த்துக்கணும், எல்லாருமே வளர்த்துக்கிட்டா நல்லது. ஓகே, அந்த திறமையை வளர்த்துக்கிறதுக்கு லௌகீக பிரமாணம் போகிறோம், இதுக்கு சப்த பிரமாணம் அவசியம் இல்லை, அப்படிதான். ஆனால் சப்த பிரமாணத்தை அந்த லௌகீக பிரமாணத்தையும் மர்ஜி பண்ணுறதுக்கு ஒரு டேலண்ட் இருக்க, அதை வளர்த்துக்கிறதுக்கு நீ ட்ரை பண்ணும். அப்போ முமுக்ஷு என்பது ஞானத்துக்கு அதிகாரி, புரியுதா? ஏன்? சப்த பிரமாணத்தை ஆப்ரேட் பண்ணுறதுனால. புரியுதுல? சப்த பிரமாணத்தை வேதாந்த அறிவை பயன்படுத்துறதுனால அவன் ஞானத்துக்கு அதிகாரியாக வரான். சரி, ஓகே. இப்போ இந்த ஸ்வதர்மத்தை வந்து எம்பசைஸ் பண்ணுறது வேதம் தான். உன் குடும்பத்தை காப்பாற்று, குடும்பம்னா ஒன்று இருக்குது, ஸ்வதர்மத்தை விட்டுடாத, இதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானது. ஏன்னா அதே வேதம் வந்து டீச் பண்ணுறது, புரியுறதா? அப்போ நீ அந்த விஷயத்தை எப்படி வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். அடுத்த ஸ்டெப்பு சொல்கிறேன் நான். இந்த குடும்பத்தை காப்பாற்றுறது நம்முடைய விஷயத்தெல்லாம் பாரம்பரியம் பண்ணுறதெல்லாம் வந்து ஸ்வதர்மம். பாட்டி தாத்தா பாட்டி சொன்னதெல்லாம் ஸ்வதர்மம். இதெல்லாம் எதை பேஸ் பண்ணி வச்சுருக்கோம்? நம்முடைய வர்ணத்தையும் ஆசிரமத்தையும் வச்சுண்டு ஸ்வதர்மத்துக்கு கொண்டு வரோம். கரெக்டா? ஓகே, இது நமக்கு சுலபமாக இருக்கும். இப்போ இன்றைக்கி என்ன பண்ணணும் அப்படின்றது ஸ்வதர்மத்துக்குள்ளே வந்துடும். ஏன்னா நம்ம ரிலீஜியஸ் இருக்குது, வேதம் இருக்குது, வேதாந்தம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ரிலீஜியஸ்குள்ளே ஸ்வதர்மம் ஈஸியாக புரியும். இந்த ஆஃபீஸ் ஒர்க் ஒன்று இருக்குல்ல, லௌகிக ஒர்க்கு, அது எங்கே ஸ்வதர்மத்துக்குள்ளே கொண்டு வருது? புரியுதுல? ஸோ இந்த லௌகீக ஒர்க்கை வந்து ஸ்வதர்மமாக ஆக்கினா தான் அந்த ஸ்வதர்மத்தை கர்மயோகமாக ஆக்க முடியும். இதுக்கு ஸ்டெப்ஸு. அப்படி இருக்கும்போது இந்த லௌகீக ஆஃபீஸு மற்றது புட்டு புண்ணாக்கு இதெல்லாம் இருக்க, இதெல்லாம் வந்து நான் வந்து இது ஸ்வதர்மத்துக்கு கொண்டு வரணும். ஓகே, இது புரியுறதில்ல? எப்போ ஒன்று ஸ்வதர்மம் ஆக்கப்பட்டிருக்கோ விருப்பு வெறுப்புலேருந்து விடுபடுகிறது. எது ஒன்று விருப்பு வெறுப்புலேருந்து விடுபடுறதோ அது ஸ்வதர்மமாகிறது. ஏன்? எது ஸ்வதர்மம் ஆயிடுச்சோ அங்கே உன்னுடைய விருப்பு வெறுப்பு கிடையாது, அது ரூலு, அப்படி செய்யணும், அவ்வளோதான். புரியுதா? நான் பண்டிகை தினத்தில் நமஸ்காரம் பண்ணணும் மாமியாருக்கு, பிடிக்குது பிடிக்கல உன் பர்சனல் விஷயம் அது, புரியுதா? ஓகே, ஏன்னா பர்சனல்ன்றது பிராதிபாசிகம்னு அர்த்தம். பர்சனல் இஸ் ஈக்குவல் டு பிராதிபாசிகம், புரியுதா? அது உந்து பர்சனல், அது உன் சொந்த சொத்து. ஓகே, அது நோ ப்ராப்ளம், புரியுதா? நீ இங்கே வந்து விவகாரத்தில் வரும்போது வேதம் சொல்கிறத கேட்கணும், புரியுதா? நமஸ்காரம் பண்ணு, நமஸ்காரம் பண்ணு, புரியுதா? இதெல்லாம் பண்ணணும். இப்படி ஸ்வதர்மத்தை வீட்டில் இருக்கிற விஷயத்தோட கனெக்ட் பண்ணி ஸ்வதர்மமாக்குறது சுலபம். ஆனால் லௌகிக விஷயத்தை வந்து ஸ்வதர்மத்தில் கொண்டு வான்னா டிஃபிகல்ட். இப்போ நம்ம ஃபேஸ் பண்ணுற இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் யுகத்தில் ஃபேஸ் பண்ணுறது இதுதான் மெயின். ஏன்னா எங்கள் ஜாதி போச்சு, வர்ணம் போச்சு, கலாச்சாரம் போச்சு, எவ்ரிதிங் போச்சு, எல்லாம் வந்து விதேசி கலாச்சாரத்துக்குள்ளே வந்துட்டோம். இப்போ ஸ்வதர்மத்தை சொல்கிறாங்கன்னா ஸ்வதர்மம் தான் அடிப்படை, பேஸு. அந்த ஸ்வதர்மத்தில் கொண்டு வரதுன்றது டிஃபிகல்ட். ஓகே, அப்போது பகவான் என்ன சொல்கிறாருன்னா பியூட்டிஃபுல்லாக சொல்கிறார், இங்கே தான் ஹெல்ப் பண்ணுறது. அப்போ சாதுர்வர்ணியம் சிருஷ்டிம் குணகர்ம விபாகஷகா. இவர் என்ன பண்ணுறாருன்னா மெதுவாக கீதையில் கிருஷ்ணரை ஜாதி எடுத்து விட்டார். அதாவது நீ எந்த குரூப்பில் பிறந்திருக்க அது இம்பார்ட்டண்ட் இல்லை, ரெண்டாக டிசைன் பண்ணார். 5000 வருஷத்துக்கு முன்னாடி குணமும் அந்த கர்மத்தையும் பிடிச்சுட்டார். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பீரியடு வரைக்கும் இந்த குணம் கர்மம் வந்து ஓரளவுக்கு இருக்கிறது. அப்போவே ஒருத்தன் விட்டுட்டான், அந்த தொழில் தர்மத்தை விட்டுட்டான், இந்த இது மாற்றிட்டான். ஓகே, தொழிலை மாற்றிட்டான், புரியுதா? சரி, போட்டோம். அப்போ கர்மத்துக்கு தகுந்தாற் போல வர்ணம் மாறலாம், கர்மத்துக்கு தகுந்தா போல வர்ணத்தை மாற்றிக்கலாம். ஓகே, அந்த வர்ணத்துக்கு தகுந்தா போல ஆட்டிடியூட் இருக்கணும். கிளியராச்சா? ஸோ அப்போ இந்த வர்ணத்தை கர்மத்துக்கு தகுந்தா போல நீ எந்த கர்மத்தில் இருக்கியோ அந்த கர்மத்தை முதல்ல டிசைன் பண்ணிக்கணும். அந்த கர்மத்துக்கு என்ன வர்ணம்னு போட்டுக்கணும். ஏற்கனவே நமக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், இந்தந்த வர்ணத்தில் இந்தந்த கர்மம் சொல்லி கொடுத்துருக்கேன். அது நம்ம எக்ஸ்பர்ட், நம்முடைய ரிஷி காலத்துலேருந்து வந்துன்னு இருக்கிறது. அது ஒன்றும் ரெடிமேடாக இருக்கிறது. அது அந்த கர்மத்தை இப்படி வச்சுக்கணும். ஓகே, இப்போ நீ எந்த கர்மத்தில் இருக்கன்னு புரிஞ்சுக்கணும், அந்த வர்ணத்தை டிக் அடிக்கணும், அவ்வளோதான். என்ன கஷ்டமாக இருக்க நான் சொல்கிறது புரிஞ்சுதா? சரி, இப்போ இந்த கிருஷ்ணர் இருக்கார்ல, அவரே இது செஞ்சு காட்டுறார். அந்த தேர் ஓட்டுறது வந்து சூத்திர தொழில். ஓகே, நிர்வாகம் பண்ணுறது வந்து சத்திரிய தொழில். ஓகே, அது ரூலர்.
ஓகே, உபதேசம் பண்ணுறது பிராமண தொழில். மனுஷன் ஒரே நேரத்தில் முடிஞ்சு செஞ்சுருக்கா பாரு, புரியுதா? அப்போது தொழிலை மாற்றின அது இங்கே கிருஷ்ணருக்கு கன்ஃபியூஸ் கிடையாது. ஏன்னா அந்த தொழில் இருக்கும்போது இப்போ தேர் ஓட்டுனா சூத்திர தொழில் பண்ணின்னு இருக்கான். சூத்திர தொழில்னா குதிரையெல்லாம் கழுவணும், இது பண்ணணும், என்ன பண்ணணும், வேலைக்கார மாதிரி வேலை செய்யணும் அதை. ஓகே, அப்படி பண்ணும்போது சூத்திர தொழில் அவன் இருந்தாலும் எங்கேயோ இருக்க வேண்டிய ஆள் நான். இந்த கபோதி பையனுக்கு சொன்னாலும் புரிய மாட்டேன். என் தலையில் எடுத்து பார்த்தியா அப்படிலாம் ஒரு நாள் கூட புலம்பி உள்ளத்தில் கூட புலம்பி இருக்க மாட்டேன். புரியுதுல? அந்த தொழில் டயத்தில் அந்த வர்ணத்துக்கு என்ன வேணுமோ அதை மாத்திரம் செஞ்சார். உபதேசம் வரும்போது அதுக்கு என்ன ஸ்ட்ரிக்டாக சொல்கிறார், ஏய் அப்படின்றார். புரியுதுல? அப்போது அந்த வர்ணத்துக்கு தொழிலுக்கு தகுந்தாவில் வர்ணம் இல்லை, நான் வர்ணத்துக்கு தகுந்த பண்ணிக்கோ, வர்ணத்துக்கு தகுந்த தொழிலை மாற்றிக்கோ. ஆனால் கர்மம் வந்து டிசைடிங் ஃபேக்டர். புரியுதுல? வர்ணம் நாட்டு டிசைடிங் ஃபேக்டர், இந்த கர்மம் தான் டிசைடிங் ஃபேக்டர். நல்லா புரிஞ்சுக்கணும். இது தெளிவாகிடுச்சுன்னா பிரச்சனை இருக்காது. சரி, ஸோ ஏற்கனவே ஹரிச்சந்திரன் ஒருத்தர் இருக்காரு, ராமனுக்கு மூதாதையர். ஹரிச்சந்திரன் வந்து சத்திரிய மகாராஜா. ஓகே, சத்திரிய மகாராஜா இருந்தாலும் அவன் குணத்தில் பிராமணன். புரியுதா? அவனுடைய போதாத நேரம் வந்து அவன் சுடுகாட்டில் வந்து பணத்தை எரிக்க வேண்டிய ரொம்ப கீழான தொழில் இருக்கு அவனுக்கு. ஆனால் 1% கூட அவனுடைய குண பிராமணன்லேருந்து 1% கூட அவன் நழுவலை. புரியுதா? சுற்றி இதெல்லாம் இருக்கும், அசிங்கமாக இருக்கும், அதில் வந்து அவனுக்கு அசிட்டேட்டே பண்ணல, ஆனந்தமாக இருந்தான். தொழிலை மாற்றினானுடைய குணத்தை மாற்றவில்லை. அப்போது செகண்ட் இம்பார்ட்டன்ட் என்னென்னா கர்மத்தை டிசைட் பண்ணி வரணும். அதுபோல் குணத்துக்கு இம்பார்ட்டன்ட். இவர் ப்ரிஃபரன்ஸ் என்ன இங்கே வேத மார்க்கம் சொல்கிறதுனா குணத்துக்கு ப்ரமோட் பண்ணுறது. புரியுதா? அப்போ ஜாதி நாட் இம்பார்ட்டன்ட்டு. நீ கர்மத்தை பண்ணுறது வர்ணத்துக்கு வரணும்னா கர்மத்தை பேஸ் பண்ணிக்கோ. அப்படி பண்ணும்போது குணத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடு. குணம் தான் இதில். ஏன்னா சத்துவ குணம் பிரதானமாக இருக்குந்தா தான் இந்த ஞானத்துக்கு போக முடியும். புரியுதா? அதனால் சத்துவ குணத்துக்கு போகிறதுக்கு இவ்வளோ ஏற்பாடு இருக்கிறது. சரி, இப்போ ஞானி எப்படிப்பட்டவன்? ஞானி திரிகுண ரகிதம், குணாதீதன். புரியுதா? அவன் குணத்துக்கு அப்பாற்பட்டவன். ஓகே, சரி. அப்போது இந்த நம்மளுடைய விஷயம், இந்த லௌகிக விஷயத்தில் ஆஃபீஸ் இருக்கிற வேலை என்ன அப்படின்னா எந்த வர்ணத்தில் கொண்டு வரது அந்த கர்மத்தை? இதில் மாத்திரம் இந்த ஆஃபீஸ் வேலை வந்து 4 வர்ணமும் கலந்து வரும் சிலருக்கு. அதுக்கு தகுந்தா போல நாபு மாறி மாறி வரணும். புரியுதுல? சில சமயம் சத்திரியனாக இருக்கணும், சில பேர் சூத்திரனாக இருக்கணும், சில சமயம் பிராமணனாக இருக்கணும். இப்படிதான் இதுக்கு சம்சாரம் நமக்கு கூடவே வரும். இதுதான் ப்ராப்ளம். இது ப்ராப்ளம் இல்லாமல் ஸ்வதர்மத்துக்குள்ளே வந்துட்டுனா சம்சாரம் கிடையாது. புரியுதுல? அங்கே நியூட்ரல் ஆகிடும். ஸ்வதர்மத்துக்கு வந்தாலே மோட்சம் வந்த மாதிரி இருக்கும். புரியுதா? ஆனால் மோட்சம் அது இல்லை. பர்த் டெத்து ஸ்டாப் பண்ணுறது மோட்சம். புரியுதா? சும்மா மனசு நிம்மதியாக இருக்கிறது மோட்சம் இல்லை. புரியுதா? நீ சும்மா ஒர்க் பண்ணாமல் சும்மா இருந்தாலே தமசில் இருந்தாலே மோட்சம் கிடைச்ச மாதிரி இருக்கும். அது இல்லை, ஞாபகம் வச்சுக்கோ. சரி, ஆச்சா. இப்போ வந்து ஆட்டிடியூட் அண்டு ஆக்ஷன். இப்போது ஆக்ஷன் மாற்ற சொல்லலை, ஆட்டிடியூடு மாற்றிட்டே வா. ஓகே, அது தமசு ரஜஸ் சத்துவம், சத்துவத்துக்கு கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணு. ஓகே, சரி. அப்போது இந்த ஆக்ஷனை மாற்றாமல், ஸோ மாறாமல் அந்த செயல் இருக்க, அந்த செயலுக்குள்ளே இருக்கிற வர்ணத்தை மாற்றுறதுக்கு உனக்கு திறமை இருக்குது. அதுதான் சாஸ்திரம் கொடுக்கக்கூடிய ஃப்ரீவில். புரியுதா? அந்த கர்மத்தை ஒன்றும் மாற்ற சொல்லலை, வர்ணத்தை நீ மாற்றிக்கலாம். அந்த செயலுக்கு தகுந்தப்பல வர்ணத்தை மாற்றிக்கலாம். ஓகே, இதெல்லாம் கிளியர் ஆச்சுல? ஓகே, ஓரளவுக்கு கன்ஃபியூஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ அடுத்தது கன்க்ளூஷன் என்னென்னா, ஸோ நம்பர் 1 வந்து ஜன்மம், அது ரூல்ட் அவுட்டு. புரியுதா? நீ எந்த இதில் ஜாதியில் குரூப்பில் பிறந்திருக்க இம்பார்ட்டன்ட் இல்லை. செகண்டு கர்மம். இந்த கர்மம் வந்து நீ எந்த மாதிரி கர்மம் பண்ணுறையோ அந்த கர்மத்துக்கு தகுந்தபோல வர்ணம் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், அல்லது வர்ணத்துக்கு தகுந்தபோல கர்மத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஏதோ ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஆனால் கர்ம பேஸ்டு வர்ணம், கர்ம பேஸ்டு வர்ணம். ஓகே, அதாவது ஆக்ஷன், அந்த ஆக்ஷனுக்கு தகுந்தபோல ஆட்டிடியூட். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள்னா. 3வது விஷயம், இதில் விட குணம் இம்பார்ட்டன்ட். அந்த செயலுக்குள்ள அந்த வர்ணத்தை மாற்றி, அந்த வர்ணத்தை மாற்றினா கூட குணத்தை வந்து நீ சூத்திர தொழிலில் இருந்தாலும் குணத்தை ப்ரமோட் பண்ணிகிட்டே போகலாம். கசாப் கடை வச்சிருந்தா கூட
ஞானியாக முடியும். இது நம்முடைய மகாபாரதம் சொல்லி கொடுக்குற கதை. புரியுதா? நீ எந்த தொழில் பண்ணுற இம்பார்ட்டன்ட் இல்லை, புரியுறதில்ல, அது இம்பார்ட்டன்ட். அப்போது சாஸ்திர திருஷ்டியில் கர்மம் பண்ணுறது காம்ப்ளிகேட்டடாக இருக்கிறது. இப்போது காரணம் கம்பெனி ஒர்க்கு வந்து 4 வித வர்ணமும் கலந்து கலந்து அடிக்க வேண்டியிருக்கு. புரியுதா? அதை கன்ஃபியூஸ் பண்ணாமல் எந்த டயத்தில் எந்த மாதிரி ஆட்டிடியூடில் பிஹேவ் பண்ணணும். பிஹேவியர்ஸ் தான் ஆட்டிடியூடுன்றது, பிஹேவியர்ஸ். நம்மளோட பிஹேவியர்ஸை அதுக்கு தகுந்தாப்போல் நான் பண்ணிவிட்டு, நான் இந்த 4 தொழிலும் நான் பண்ணியிருக்கேன். நான் 4 வருட தொழிலையும் பண்ணியிருக்கேன். ஒரே யோகா வச்சுருக்கேன். ஒரே யோகா எக்ஸசைஸ் நான் பண்ணும்போது எனக்கு தெரியும். எனக்கு இப்போ வந்து இந்த இந்த ஆட்டிடியூடில் போகணும் அப்படின்னா ஒரே சரணாகதி அப்படியே பண்ணணும். சில இடத்துல இப்படி இருப்பேன். ஓகே, டபுள் பர்சனாலிட்டி பாவிவர் அப்படின்னு வேதாந்தி வந்தாலும் டபுள் பர்சனாலிட்டி தான் இருப்பான். புரியுதா? அந்தந்த தகுந்த போல் டக்கு டக்கு டக்குன்னு மாற்றிக்கணும். புரியுதா? நமக்கு வந்து முடியறதுக்குள்ளே அந்த இது முடிஞ்சு போயிடும். தெரியறது அந்த ரோடு முடிஞ்சு போயிடும். இப்போ ஆடாடா இந்த இடத்துல அப்படி பண்ணியிருக்கணும்ல அப்படின்னு புரியும். இதெல்லாம் இது வந்து தொடர்ந்து பழக்கத்தில் தான் வரும், இல்லைன்னா வருது. அப்போது நமக்கு வந்து நமக்கு வேண்டியது என்னென்னா, அந்த கரணத்தில் நான் பிராமணனா, சத்திரியனா, வைசியனா, சூத்திரனா அல்லது பஞ்சமனா. பஞ்சமனா என்ன? அதார்மிக்ஸ் பர்சன். புரியுதா? பஞ்சமன்னா இவன் கிடையாது. ஓகே, 4 வருணத்தில் இருக்கணும், தர்மத்தில் உள்ளவர்கள் நம்ம நாட்டில் நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகே, பஞ்சமன்றது 5வது ஆள். ரூடியாக சொல்லுவான். பஞ்சமன்னா யாருன்னா, எந்த வர்ணத்தில் பிறந்திருந்தாலும் அதர்மம் செய்கிறவன் எவனோ அவன் பஞ்சமன். புரியுதா? சரி, இப்படி வீடு, ஆஃபீஸு, பொதுமக்கள், குருகுலம் எந்த வேலையிலையும் நம்ம ஸ்வதர்மத்தை கொண்டு வந்துட்டோம்னா சப்த பிரமாணத்தை உபயோகப்படுத்துகிறாய். பரிணாமி உபாதான காரணத்தை அங்கே கொண்டு வரணும். இந்த ஸ்வதர்மத்தை கொண்டு வந்துட்டோம்னா அப்புறம் பரிணாமி உபாதான காரணத்தை நம்ம ஸ்லோவாக இன்ஜெக்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். சரி, அப்போ கர்த்தா போக்தா ஈஸ்வரன்னு பண்ணிட்டா அத்தியாரோபம் ஆகிடும். கர்த்தாவும் போக்தா ஈஸ்வரன் மேலே போட்டுட்டீங்கன்னா அது அபாவாதம் ஆகிடும், டிஸ்மிஸ் ஆகிடும். புரியுதா? அப்புறம் அகர்த்தா அபோக்தா ஆத்மா அகம்னு புரிஞ்சுக்கிறது நாலேஜ். புரியுதா? இதெல்லாம் நம்ம பண்ணிட்டோம்னா போகிறோம். இது பண்ணுறதுக்கு அகர்த்தா அபோக்தா ஆத்மா அகம் இதை கொண்டு வரத்துக்கு குவாலிஃபிகேஷன் தான் இந்த 12+12. அது ஒரு நாள், வாரம், மாதம், வருஷம். ஓகே, அப்படி கொண்டு. அப்போது இதெல்லாம் வந்து பண்ணுறதுக்கு ஒன் மோர் டெக்னிக் பாயிண்ட்ஸ் சொல்லிடலாம். இதில் இப்போ நம்ம பண்ணுறதில் எப்படி வந்து ஒரு நாள், ஒரு வாரம், ஒரு மாதம், ஒரு வருஷம், 12 வருஷம், 12 வருஷம் அப்படி நம்ம இதை கொண்டு போகிறோம் இல்லையா? அது என்ன கொண்டு வரோம்? என்ன பேசுனீங்கன்னா புரியலையே எனக்கு. இது வரைக்கும் என்ன பேசுனீங்களே புரியலையே. அதாவது 2 இருக்கு இல்லையா ஒரு நாளைக்கு. ஒரு 12 எப்படி கர்மத்தை வந்து ஸ்வதர்மமாக குவாலிஃபை பண்ணி கர்மயோகமாக பண்ணி நமக்கு யோகியத்தை கொண்டு வரத்துக்கு எப்படி சப்த பிரமாணத்துக்குள்ளே வர்றதுன்றதுக்கா பிளான். புரியுதா? அந்த கர்மத்தை பண்ணுறதுக்கு இன்னொரு ஒன் மோர் டெக்னிக் பாயிண்ட் தான். ஓகே, அடாப்ட் பண்ணலாம், இல்லைன்னா விட்டுடலாம். ஓகே, அது என்னென்னா, கர்மம் சொன்னாலே தேச கால வஸ்து 3 சம்மந்தப்பட்டது. ஓகே, இப்போ வந்து காலத்து கடந்துட்டா 10:30 9:30 10:30. ஓ, இப்போ நமக்கு காலம் கடந்ததுனால இதை முடிச்சுடுவோம். ஓகே, ஏன்னா காலத்தை பற்றி பேச போகிறேன் நான். அதுக்கு முன்னாடி இப்போ 9லேருந்து 10 முடிக்கணும், முடிஞ்சு போச்சு. இதை முடிச்சுட்டு டீ குடிச்சிட்டு வந்தீங்கன்னா காலத்தை பற்றி பேசிட்டு அப்புறம் நம்ம உபநிஷத்துக்குள்ளே போகலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய் பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.